கேட்குதா? மூஞ்சி பேசணும். ஓகே, நான் அப்படியே பேசுகிறேன். கேட்குதான்னு சொல்லுங்கள். வணக்கம். யாரும் வணக்கம் சொல்ல மாட்டிங்களா? உங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். ஓகே, சூப்பர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட 2017 இப்போ வரைக்கும் ஒரு 8 உலக நாடுகள், அதை தாண்டி தமிழ்நாடு, எல்லா ஸ்டேட், கேரளா, கர்நாடகா, மற்ற மாநிலங்கள்லாம் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் நான் திருப்பி என் ஸ்கூல்கே போன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, கிராம ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நடத்துறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சிபி என்கிட்ட இந்த ப்ரோக்ராம் பற்றி ஃபர்ஸ்டே சொல்லும் போது, ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க. நான் அவர்கிட்ட எதுவுமே பேசல. சரி ப்ரோ, நான் வந்துடுறேன் அப்படி தான் நான் அவர்கிட்ட நான் சொன்னது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த நிகழ்வு நம்ம இசை நிகழ்ச்சியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னோட பேர் மணி, சவுண்டு மணின்னு சொல்லுவாங்க. என்னோட இசை பயணம் ஆரம்பித்தது இந்த இசைக்கருவியில் தான். இந்த இசைக்கருவி பேர் பறை, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சொல்லப்போனால் நானும் இதே மாதிரி ஒரு கிராமத்தில் தான், நசீனூர், ராயபாளையம்ங்கிற ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் தான் பிறந்தெல்லாம் வளர்ந்தது. ஸோ அங்கே மாரியம்மன் கோயில் அடிக்கும் போது அதை கேட்டு 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 எனக்கு அதோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அப்படி கேட்டு நான் கற்றுக்கிட்ட ஒரு இசை ஒரு கட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டாலும் எங்கள் வீட்டில் ஒத்துக்காட்டியும் இதை நான் கண்டிப்பாக மேலே கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் லாஸ்ட்டாக நான் போன வெளிநாட்டு பயணம் பேங்காக், அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் வாசித்தேன். போய் அங்கே 15 நாள் ப்ரோக்ராம் பண்ணேன். இப்போ எங்கள் அப்பா அம்மாவே என் கூட ட்ராவல் பண்ணுற அளவுக்கு, நான் இல்லாட்டி அவங்க போய் ப்ரோக்ராம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. யார் அதை எதிர்த்தாங்களோ, யார் அதை இப்படி என்னடா இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நினச்சாங்களோ, இன்றைக்கி அவங்களே இந்த வேலைக்கு வந்துட்டாங்க அப்படி தான் சொல்லுவேன். ஸோ பறை இசையோடு நம்ம இந்த நிகழ்வை நம்ம தொடங்குவோம். இப்போ பறை அப்படின்னா பேசுதல், பரப்புதல், அறிவித்தல் அப்படிங்கிறதான் பொருள். பறையை வச்சு இன்றைக்கும் நம்ம ஊரில் செய்தி தான் நம்ம அதிகமாக சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. தண்டோரா போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தாண்டி இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி இசைதலோடு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு கொஞ்ச நேரம் நான் வாசிக்கிறேன். இதுதான் பறை இசை. நார்மலாக நம்ம இந்த மாதிரி நிறைய தாளங்களை நம்ம கேட்டிருப்போம். ஸோ என்றைக்குமே நான் பார்த்த அளவுக்கு இதே நான் அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் யாராச்சும் இங்கே வாசிச்சேன்னா நான் உங்களை மாதிரி உட்காந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாலும் கை கால்லாம் ஆடி இருக்கும். மேபி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பறை அப்படிங்கிற ஒரு சொல், பேசுதல், அறிவித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அவன் எப்படி பேசி அறிவிச்சிருப்பானா ஒரு செய்தியா, இல்லை எப்படி அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு இசைக்கும், அதாவது ஒவ்வொரு அடிகளுக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு. இப்போ ஒரு அடி வாசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஊர்லாம் இருக்கும்ல, இந்த கம்பம் போடுற திருவிழாலாம் நடக்கும் நம்ம முக்கியமாக கொங்கு வட்டாரங்கள் சைடில். அதில் ஒரு அடின்னு ஒரு அடி இருக்கு. இதே 2 அடின்னு இருக்கு. இதே 3 அடின்னு இருக்கு. அப்போ இந்த ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கு. இப்போ அந்த கோயிலில் கம்பம் போடுறாங்கன்னா அந்த கம்பத்தை கோயிலுக்குள்ள கொண்டு போகும்போது ஒரு அடி, வெளியில வரும்போது ஒரு அடி, ஊருக்குள்ள போகும்போது ஒரு அடி. அப்போ இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்போ நாம என்ன பண்ணுவோம், இந்த பறையில் நான் ஒரு தாளத்தை வாசிக்கிறேன், நீங்க எல்லாமே அதை கேட்டு கவனிச்சு ரிப்பீட் பண்ணணும். எப்படின்னா உங்க கைத்தட்டல் வழியா. ஓகே, நான் என்ன பண்றேனோ, நீங்க இப்போ கண்ணாடி மாதிரி நம்ம இருப்போம், நான் என்ன பண்றேனோ நீங்க அதை கேட்டு நீங்க ரிப்பீட் பண்ணணும். பண்ணலாமா? எல்லாரும் பண்ணலாமா? எல்லாருமே பண்ணலாம். இசைக்கு வயதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகே, எல்லாத்துக்குமானது இசை, அனைவருக்குமானதான் இசை. பேராட்ட காரணம் அதுதான். அவங்களுக்குள்ளேயே
தத்தகிட்ட தக தகிட்ட தத்தகிட்ட திருவிடுதோம். திருவிடுதோம் திருவிடுதோம். தொல்காப்பியத்தில் வந்து ஒரு செயல் சொல்லுவாரு, தெய்வம் உணாவே மாமரம் புட்பறை செய்தியாளின் பகுதியோடு தொகையி பிறவும் கருவன மொழிப. அப்ப ஐந்திணை இருக்குன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த ஐந்திணைகளுக்கும் உண்டான கருப்பொருள்கள்ல தெய்வம், மரம், உணவு, மக்கள் இது இருக்கிற இடத்துல பறையும் யாழையும் வந்து நம்மளோட முன்னோர்கள் வச்சிருக்காங்க போது அப்ப எந்த அளவுக்கு ஒரு இசையில் ஆற்றல் படைத்த நம்மளோட ஆதிக்குடிகள் வந்து இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு எல்லாருமே நம்ம வந்து வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கீபோர்ட், கிட்டார், வயலின், ட்ரம்ஸ் அப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதையும் கற்றுக்கணும். ஆனால் நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. நம்ம அடுத்த இசைக்கருவி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பொருளை உங்கள் வீடுகளில் நீங்கள் எதுக்காக பயன்படுத்துவீங்க? இது பார்க்க எப்படி இருக்கு? மருத நிலம்னு ஒரு நிலம் இருக்கு தெரியுமா? மருத நிலம். இப்போ நம்ம இருக்கலாம் மருத நிலம் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. வயலும் வயல் சார்ந்த இடமும். இப்போ வயலில் இப்படிப்பட்ட பொருளை எதுக்கு பயன்படுத்துவாங்க? நெல் அலக்கா, மரக்கா, படி, நாளி, நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க வயக்காட்டில் வேலை செய்யும் போது அவங்களுக்குள்ள ஒரு தோய்வு ஏற்படுதுன்னா அவங்கள இசையால வலுப்படுத்திக்கிறதுக்காக அவங்களே இசைக்கருவி உருவாக்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட இசைக்கருவி தான் இந்த இசைக்கருவி. இது பேர் பவுனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சவுண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது என்னன்னா அடியில வந்து தோல், நடுவில் வந்து நரம்பு இழுத்திருப்பாங்க. ஸோ இவ்வளவுதான். இது வந்து நிறைய திரைப்பட பாடல்கள்ல நம்ம இளையராஜா எல்லாம் பயன்படுத்தியிருப்பாரு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த பாட்டு தான். நிறைய பாட்டு இருக்கு. நிறைய பாடல்ல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. இதை தாண்டி நிறைய சிறுதெய்வ வழிபாடுகள்ல இது போன்ற இசைக்கருவிகளை வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இது பேர் பவுனி அப்படின்னு. இந்த இசைக்கருவி நீங்கள் அழிஞ்சு போச்சு. நீங்கள் பெரும்பாலும் இதை வந்து நீங்கள் வந்து மியூசியத்தில் இந்த மாதிரி தான் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து ஒரு தெம்மாங்க பாட்டு பாடும் போதோ இல்லை வயக்காட்டில் பாடும் போதோ, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதுவுமே நம்ம பாடுறது ரொம்ப குறைவாயிருச்சுல. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஊரில் தான் இன்னும் அதெல்லாம் வந்து உயிர்ப்போடு இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி கிராமங்களில் தான் வந்து அது உயிர்ப்போடு இருக்குன்னு நம்புறேன். அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் அதை டாக்குமெண்ட் பண்ணி மற்ற மக்களுக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையில் கேட்டுக்கிறேன். அடுத்த இசைக்கருவி பார்ப்போம். இது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி இசைக்கருவி பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? இதோட பேர் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? மோர்சிங். ஓகே, வேற? ஓகே, ஸோ இந்த இசைக்கருவியோட பெயர் என்னன்னா நாமுழவு அப்படின்னு சொல்லுவாங்க. நாமுழவுனா நாவால் முழவக்கூடியது. முழவுனா ப்ரொடியூசிங் சவுண்ட், ஒரு சத்தத்தை உருவாக்குறோம். ஸோ அதான் நாமுழவுன்னு சொல்லுவாங்க. மோர்சிங் அப்படின்னு சொன்னீங்க, கரெக்ட் தான். இன்னைக்கு வந்து அதான் யூஸ் பண்றாங்க. ஆனால் மோர்சிங் ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அது இன்னைக்கு நம்மளோட இசைக்கருவிகளுக்கு பெரும்பாலும் அவங்களோட பேர்களை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுமைன்னு அழகா இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு அது பேர் மாறிடுச்சு. ஸோ இன்னைக்கு நிறைய அதே போல பதலைன்னு இருந்துச்சு, இன்னைக்கு தபலை, தபைலா அப்படி போயிருச்சு. இன்னைக்கு நிறைய இசைக்கருவிகள் வந்து பேர் மாறிடுச்சு. அப்போ இதோட பேர் நாமுழவு, நாவால் முழவக்கூடியது நாமுழவு. இந்த இசைக்கருவி வாசிக்கிறது வந்து ரொம்ப சுலபம் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆனால் நிறைய பேர் இதை வாச்சாலே வந்து உதடெல்லாம் வந்து வெட்டிரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த இசைக்கருவி வாசிக்க முடியாமல் போயிருச்சு. இந்த இசைக்கருவி வாசிக்கிற மூலியமா நம்ம திக்கி பேசுறதெல்லாம் சரிப்படுத்த முடியும். அந்த சொலவடைகள்னு சொல்லுவாங்களா, அந்த சொலவடைகளை வந்து நம்ம கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும், நம்ம பேச முடியும். ஸோ அதுதான் இந்த இசைக்கருவி. இதோட சவுண்ட் எப்படி இருக்கும்னா இந்த இசைக்கருவி நேரில் வாசிச்சு யாராச்சும் கேட்டிருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த சத்தத்தை கேட்டிருப்போம் கண்டிப்பாக. நிறைய பாடல்களில் வந்து இந்த கடவுள் பாடல்லாம் இருக்கும்ல, இந்த மருதமலை மாமணி இந்த பின்னாடி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த சவுண்ட் வந்து. ஆனால் யாருமே பார்த்தது இல்லைல்ல. இது வந்து ஒரு அற்புதமான இசைக்கருவி. இதே மாதிரி நிறைய இசைக்கருவி அடுத்தடுத்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதாவது நான் இது வரைக்கும் நிறைய இசைக்கருவி மீட்டு உருவாக்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் பார்க்கும்போது இது வந்து பித்தளை ஒரு தகுடுல வந்து செஞ்சது. இதோட சவுண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி இதை ப்ளே பண்ணுவோம். இது எல்லாமே காற்று ப்ரீத்திங் இந்த டெக்னிக்கில் தான் நாங்கள் வந்து ப்ளே பண்ணுறோம். ஸோ இதை தாண்டி பல்வேறு இசைக்கருவிகள் இருக்குது. அதில் முக்கியமாக பார்க்கணுன்னா இதுதான். ஸோ இது வந்து மூக்கு குழல்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஃப்ளூட் நீங்களாம் பார்த்துருக்கீங்களா, புல்லாங்குழல். ஸோ நார்மலாக வாயில் வாசிப்பாங்க, ஆனால் இது மூக்கில் வாசிக்கணும். ஸோ இது நம்மளோட இசைக்கருவி. இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம சமூகம் ஒரு வேட்டையாடி சமூகமாக இருக்கும்போது அவங்க அந்த எலும்புகளில் துளையிட்டு ஒரு கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக, ஒரு செய்தி பரிமாற்றத்துக்காக, அந்த நிறைய படத்தில் கூட இந்த குக்கு காட்டு விலங்குகளோட சவுண்டை வச்சு கம்யூனிகேஷன் பண்ணுறது, காடுகளில் பேராண்மை நிறைய படங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம கிட்ட மரத்துலையும் பிளாஸ்டிக்லையும் இருக்கு. உண்மையை சொல்ல போனால் இது நம்மளோட இசைக்கருவி. ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா ப்ரீத்திங் எக்ஸசைஸ்க்காக. இந்த ஹியூமனட்டோன்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் வந்து ஹியூமனட்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மளோட இசைக்கருவி. இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மியூசியத்தில் ஆரிஜின் இந்தியா தமிழ்நாடுனே அவங்க வச்சிருக்காங்க இன்றைக்குமே. ஸோ இது வந்து எப்படி நம்ம ப்ளே பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ லைக் என்னோட மூச்சில் தான் அது வந்து ஒர்க் ஆகுது. என்னோட மவுத் வந்து இந்த வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர், ஒரு சவுண்ட் பாக்ஸாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் அதை வாசிக்கலாம். அப்போ தொடர்ச்சியாக நம்ம ப்ரீத்திங்கில் வந்து நம்ம வாசிக்கும் போது நமக்கு மூச்சு சார்ந்த பயிற்சிகள்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கண்ணை மூடி யோகா பண்ணுங்க, ப்ரீத் இன் பண்ணுங்க, ப்ரீத் அவுட் பண்ணுங்கன்னா கண்ணை இப்படின்னு பார்த்துட்டு ஓப்பி அடிச்சிருவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இசைக்கருவிகள்லாம் அவங்களுக்கு வாழ்வியலாகவும் பயன்படும், அவங்களுக்கு வந்து ஜாலியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நிறைய கற்றுக்கவும் செய்வாங்க. இந்த இசைக்கருவி பார்த்தீங்கன்னா இது ஒரு பழம். அதாவது நம்மளோட பெரும்பாலும் நம்மளோட பழங்குடி மக்கள் எல்லாமே விதைகள் காய்கறிகள் இருந்து தான் நிறைய விஷயத்த வந்து பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ அவங்ககிட்ட உலோகம்லாம் பெருசாக கிடையாது. அவங்ககிட்ட என்ன கிடைக்குதோ அதுலேருந்து ஒரு இசைக்கருவியை பண்ணுறாங்க. இது பேர் முட்டை பழம்னு சொல்லுவாங்க. நீலகிரி சைட்லாம் பெரும்பாலும் கிடைக்கும். ஸோ இதில் வந்து 2 சத்தம் வரும். ஸோ ஒரு சத்தம் என்னன்னா இந்த சிக்கு சிக்குங்கிற ஒரு சத்தம், இன்னொரு சத்தம் என்னன்னா இது 2 மோதிர சத்தம். இப்போ என்னன்னா இது 2 சைமல்டேனியஸா ஒரே ட்ராக்ல உங்களுக்கு கேட்கணும். ஸோ இதெல்லாம் வாசிக்கிறது என்னன்னா மூளைக்கும் ஒரு பயிற்சி கொடுக்குற மாதிரி, நம்ம கைகளுக்கும் ஒரே வேலையில ரெண்டு வேலையை செய்யற மாதிரி. ஸோ அப்போ இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னா, ஸோ இது மாதிரி நம்ம கன்வியூஸாக வாசிக்கலாம். இதை தாண்டி இன்னைக்கு இதை நாங்கள் நிறைய திரைப்படங்களில் ஃபாலின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு படத்துக்கு பின்னணி பேக்ரவுண்ட் எஸ்எஃப்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் பின்னணி ஒரு இசையாவோ இல்லை பின்னணி சத்தமாவோ நாங்கள் கொடுக்குறது எல்லாம் பண்ணுறோம். இப்போ ட்ரெயின் ஓடுற மாதிரிலாம் நீங்கள் வந்து படத்தில் வந்து பார்க்குறீங்கன்னா அதுக்கெல்லாம் நான் இதை யூஸ் பண்ணி தான் நாங்களாம் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி இதுலேயே இன்னும் நிறையா இருக்குது. இதில் சிலதை மட்டும் காமிச்சிட்டு நான் உங்களுக்கு இந்த இசை நிகழ்ச்சி வந்து நான் நிறைவு பண்ணுறேன். பெரும்பாலும் நம்மளோட ஆதிக்குடிகளாகட்டும், நம்ம முன்னோர்களாகட்டும், எப்படின்னா நம்ம அவங்கள சொல்லலாம். ஸோ நிறைய விதைகள்ல இருந்தும் பழங்கள்ல இருந்தும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இது வந்து யானை கொழுஞ்சின்னு சொல்லுவாங்க இந்த இது பேர். ஸோ இதை வந்து பக்காவாக கார் பண்ணி இந்த கிளுகிழப்பு இன்றைக்கெலாம் பிளாஸ்டிக் ஆயிடுச்சு. இன்றைக்கி பிளாஸ்டிக் மெட்டல் நிறையா வந்துருச்சுல. ஸோ அதில் நாங்கள் இந்த மாதிரிலாம் மேக் பண்ணுறோம். ஸோ இது என்னன்னா மூங்கில், இது வந்து அரளி விதை. ஆக்சுவலாக இதுலேருந்து பாய்சன் ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இதை வந்து ராட்டில்ஸாக யூஸ் பண்ணுறோம். இது வந்து நிறையா படங்கள்லையும் சரி நிறையா பேத்துக்கு நாங்கள் இதை கொடுக்குறோம். இதோட சவுண்ட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சீட். ஆக்சுவலாக நிறைய இந்த ஃபாரஸ்ட் சீக்வன்ஸ் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நாங்கள் இந்த மாதிரி இசைக்கருவிகளை பயன்படுத்துகிறோம். ஸோ இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய கீழே கிடக்கும் நம்ம போய் பார்க்கும்போது. கரெக்டாக நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே? ஆமாம். ஸோ அப்போ இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த பறவைகள் பறக்கும் போது ஒரு சத்தம் கேட்கும் உங்களுக்கு. ஸோ அதுதான் இதோட சத்தமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இதை தான் நாங்கள் கொடுக்குறது உங்களுக்கு பெருசாக கேட்குது படுது. ஸோ இதெல்லாம் பார்த்தா அப்படிங்கிறோம். நம்ம இந்த டால்பி அட்மாஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேட்டருக்கு போனமே உங்களுக்கு சுற்றி ஒரு சரௌண்ட் இருக்கும்ல, அதில் ஃபஸ்ட் ஒரு சவுண்ட் இதாக இருக்கும். இவ்வளோதான். ஸோ நம்ம புங்க மரத்துலலாம் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய. ஸோ இதை தாண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூங்கில் தான்.
இதை வச்சு தான் வந்து காடுகளில் வந்து பெரிய இப்போ நீங்கள் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய பிளசண்டாக ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு குருவியோட சத்தம் கேட்கும். அந்த குருவியோட சத்தம் தான் இது. ஸோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் சத்தம், ஆனால் நமக்கு அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். இது ஃபுல்லாக மூங்கில் தான் இது. அப்போ இது எல்லாமே நான் எங்கே கற்றுக்கிட்டேன், நான் எங்கே பண்ணேன், நம்மளோட பழங்குடி மக்கள்கிட்ட தான். நான் நிறையா வந்து கோவிட் டைம்ல இருந்து தான் எனக்கு அவங்கள அறிமுகமாச்சு. ஸோ அப்போ அறிமுகமானவர் தான் விபிஜி அப்பா, மோகன் அப்பா எல்லாருமே அவங்க. ஸோ அப்போ நிறைய காடு மலைன்னு ஒவ்வொன்றா போய் பார்க்கும்போது அவங்களோட இசைக்கருவிகள் பீனாச்சி, தம்பட்டை, அரை, இன்னொன்று புகுரின்னு ஒன்று இருக்குது. அது ஒரு மூங்கில் சைடில் வச்சு இப்படி ஊசுவோம், செமையாக இருக்கும் அதெல்லாம். ஆனால் இன்னைக்கு அந்த இசையெல்லாம் மறைஞ்சு போச்சு. இன்னைக்கு எல்லாமே பேண்டு வாத்தியம், பேண்டு செட்டு அந்த மாதிரி இருக்கு. ஸோ முடிந்த அளவு நம்மளோட பாரம்பரிய இசைக்கருவிகளை நம்ம தான் வந்து பாதுகாக்கணும். நம்ம அது நம்மளோட கடமை நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம பிள்ளைங்க எல்லாரும் கற்றுக்கணும். இது ஒரு நாள் உங்கள் எல்லாத்துக்கும் மருந்தா இதாகும். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நான் இப்போ வந்து யார்கிட்டயாச்சும் போய் ஆறுதல் கேட்குறதோ, எங்கள் அம்மாட்ட போய் நான் பேசுறதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் பறை எடுத்து கொஞ்சம் நேரம் உட்காந்தனா போதும், நான் 10 பேருக்கு ஆறுதல் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அந்த இசை வந்து என்னை வந்து ஒரு ஸ்ட்ராங் எனக்குள்ள ஒரு வீரமோ இல்லை எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அப்போ மியூசிக் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான். உங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்கும் நீங்கள் போய் சொல்லுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்குள்ள ஒரு எப்படி சொல்றது, ஒரு செல்ஃப் விஷயத்தை ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா வந்து அந்த இசை வந்து அமையும். நம்புறேன். கடைசியா ஒரு 2 இன்ஸ்ட்ருமெண்ட் இது பண்ணிட்டு நான் முடிச்சிடுறேன். ஸோ இது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். இது என்ன, கொட்டாங்குச்சி. வீட்டில் எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் நீங்கள் நிறைய டெய்லியும் கூட யூஸ் பண்ணுவீங்க உங்கள் வீட்டில். ஆனால் இதை வச்சு இப்படி ஒரு சத்தம்லாம் கொண்டு வந்திருக்காங்களான்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸோ இந்த சத்தம் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க, நான் வாசிக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த சத்தம் எப்படி இருக்கு உங்களுக்கு கேட்க? ஒரு குதிரை ஓடுற மாதிரி இருக்குங்களா? இந்த கொட்டாங்குச்சியும் 2 ரிங்கை வச்சு ஒரு ஆள் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அவர் தான் எம்எஸ்வி. ஸோ நிறைய பாடல்கள் அவர் வந்து இந்த விஷயத்தில் ப்ளே பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் வந்து நிறைய பாட்டு பார்த்தீங்கன்னா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வர தார, ஸோ லிரிக்ஸ் மறந்துச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரியான நிறைய ஒரே ஒரு கொட்டாங்குச்சி தான், எவ்வளோ எளிமை. ஆனால் அந்த இசை பாருங்க எவ்வளோதுன்னு. இது நம்ம ராஜா சார் நிறைய பாட்டு இது பண்ணியிருக்காரு. கண்டுபிடிச்சிட்டீங்க. காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதம்மா தாராராராரா தாராராரா. ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்களுக்கு வந்து இந்த ஒரே ஒரு கொட்டாங்குச்சி தான். ஆனால் இதுலேயும் ஒரு மருத்துவம் இருக்கு. என்ன இதுல என்னடா பெரிய மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸாக நான் சொன்னா நீங்களே சிரிப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க. இது 2 சவுண்ட் இருக்குதுல்ல. ஒரு சவுண்ட் என்ன அப்படின்னா, 2வது சவுண்டு. அப்போ என் கை இந்த நரம்பு மண்டலம் எல்லாமே நான் வந்து கையை இப்படி பண்ணணும். இன்னைக்கு ஜிம்ல பண்ணா ஒரு வி ஷேப்ல ஒரு கட்டர் இருக்கும், வி ஷேப்ல இருக்கும். அதை பிடிச்சி நம்ம இப்படி பண்ணணும். சரிங்களா? அது பண்ண என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நரம்பு மண்டலம் டைட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லியும் உங்க வீட்டில் ஜாமிங் செஷன் மாதிரி உங்க குடும்பத்துக்குள்ளே வச்சுட்டு கொட்டாங்குச்சி வச்சு நீங்க பாடினீங்கன்னா அந்த எக்ஸசைஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இது பார்க்க வந்து சிரிப்பாக தான் இருக்கும். ஆனால் உண்மையாலுமே இது உண்மை. இப்படி தான் நம்மளோட முன்னோர்கள் இருந்திருக்காங்க. இப்படி தான் நம்மளோட சமூகம் இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் இதை மறந்துட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு ஃபோன் அப்படியே ஒரு இது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பில் போயிட்டோம். பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் தான். ஸோ சிபி ஆகட்டும் இல்லை மற்ற மாணவர்கள் ஆகட்டும், நிறைய பேர் நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், அங்கே போட்டால் இங்கே போட்டால் ஸ்டேஜ் இன்னும் ரெடி ஆகலை, மேட் ரெடி ஆகலை, சேர் துடைக்கணும் அது இதுன்னு. ஸோ இந்நேரம் நான் படித்த காலேஜில் இருந்தால் எல்லாரும் வந்து ஃப்ரீ ஃபயர் சுட்ரா புட்ரா அட்ரா ஆட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஓரளவுக்கு உங்களுக்கு இசைனா என்ன, பேச்சு அதிகமாக இருந்தாலும் இசை கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இசைங்கிற புரிதல் கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. என்ன இந்த நிகழ்வுக்கு கூப்பிட்ட அரவிந்த் அண்ணா, சிபி அண்ணா, ஒட்டுமொத்த டீமுக்குமே வந்து நான் இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும், ரொம்ப நன்றி. ஸோ அண்ணன்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நாள் நான் வந்து வீடியோலையும் ஒரு புத்தக வாசிப்புலையுமே பார்த்துட்டு இப்போ தான் முதல் முறை நான் அவர் பார்க்குறேன் நான் நேரில். நான் ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். நன்றி, ரொம்ப நன்றி. எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். சென்னை அறப்போர் இயக்க நிறுவனர் திரு ஜெயராம் வெங்கடேசன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். அம்மாபாளையம் ஊராட்சி தலைவர் திருமதி சரஸ்வதி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். சவண்டப்பூர் கிராம நிர்வாக அலுவலர் திரு ஸ்ரீதரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். கோபச்செட்டிப்பாளையம் கூட்டுறவு சார் பதிவாளர்
திரு சாமியப்பன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். ஈரோடு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி திரு சாதிக் பாட்ஷா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஓய்வு பெற்ற திருமதி விஜயா அவர்கள் மற்றும் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். திருப்பூரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற செவிலியர் திருமதி விஜய் அவர்களை திருமதி சவண்டபூர் கிராம நிர்வாக அலுவலர் திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த அழைக்கிறேன். அடுத்ததாக திருமதி விஜயா அவர்கள் திரு சாதிக் பாட்ஷா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார். திருமதி விஜயா அவர்கள் திரு சாமியப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார். பொன்னாடை போர்த்தியதற்கு நன்றி அம்மா. செல்வி அருள்ஜோதி அவர்களை ஊர் தலைவர் திருமதி சரஸ்வதி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த மேடைக்கு அழைக்கிறேன். செல்வி அருள்ஜோதி அவர்கள் திருமதி சுபா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார். திரு சிவகுமார் அவர்களை திரு ஜெயமோகன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த மேடைக்கு அழைக்கிறேன். திருமதி ஜானகி அவர்களை திருமதி விஜய் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி அம்மா. திரு சாதிக் பாட்ஷா அவர்களை திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். ஆமா சாதிக் பாட்ஷா யாருக்கோ பொண்ணோட திரு சாமியப்பன் அவர்களை திருமதி சுபா அவர்களுக்கு விருது வழங்க மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். யாருக்கு பொண்ணோட
அழைக்கிறேன். அம்மாபாளையத்தை சேர்ந்த திருமதி ஷைனி அவர்களை வாழ்த்துரை வழங்க மேடைக்கு அழைக்கிறேன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா நாயகர்கள், விருது பெறுவோர், விருது அளிப்போர் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் சேவையை மகேசன் சேவை என போற்றப்படும் சேவையில் நமது கிராம நிர்வாக அலுவலர்கள் இருவரும் உள்ளார்கள். அறத்தில் சிறந்த அறம் எது தெரியுமா? நம்மை சுற்றி வாழ்பவர்களுக்கும் நம்மை அண்டி வாழ்பவர்களுக்கும் நம்மை சேர்ந்த அனைவருக்கும் ஒரு பிழையும் நிகழா வண்ணம் தன்னிகரல்லாமல் தனக்காக இல்லாமல் பிறருக்காக என்று வாழ்வதே சிறந்த அறமாக போற்றப்படுகிறது. இன்றைய நேர்வழி விருது வழங்கும் விழாவில் விருது பெறுபவர்களான திருமதி சுபா கிராம நிர்வாக அலுவலர் அம்மாபாளையம் மற்றும் திரு ஸ்ரீதரன் கிராம நிர்வாக அலுவலர் சவுண்டப்பூர் இருவருக்கும் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கிராம நிர்வாக அலுவலர்கள் இருவரும் எவ்வித கையூட்டும் வாங்காமல் தம்முடைய பணியை மக்களின் சேவைக்காகவே அர்ப்பணித்து சிறப்பாக செயலாற்றி வருகின்றனர். இவர்கள் இருவரும் இன்னும் நிறைய பதவி உயர்வுகள் பெற்று அனைத்து அதிகாரிகளுக்கும் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக உள்ளது. விருதுக்கு சொந்தக்காரர்களான இவர்கள் இருவரும் மக்கள் சேவை பணியில் இன்னும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏழை எளிய மக்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் இன்னும் உங்களுடைய சேவையை விரிவாக்க வேண்டும் என்று, உங்கள் சேவை துரித சேவையாக மாற வேண்டும் என்றும், உங்களை அண்டி வரும் மக்களுக்கு உங்கள் பணி அளப்பரியதாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டு உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கியதற்கு நன்றி அம்மா. சென்னை அறப்போர் இயக்க நிறுவனர் திரு ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள் அரசின் நேர்மை என்ற தலைப்பில் அரை மணி நேரம் உரையாற்ற இருக்கிறார். அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். பல விதமான போராட்டங்களுக்கு பிறகு சுதந்திரம் அப்படிங்கறத அடைஞ்ச பிறகு அந்த 2-3 ஆண்டுகள்ல நம்மளுடைய கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி உட்கார்ந்து ஒரு அரசியல் சாசனம் அப்படிங்கிற ஒரு சாசனத்தை உருவாக்குறாங்க. அந்த சாசனத்தை உருவாக்கி அந்த சாசனத்துல நமக்கு ஒரு கனவு, அது ஒரு இலக்குன்னு சொல்லலாம், அது ஒரு இதுவரை நம்ம அடையாத கனவுன்னு சொல்லலாம். நீதியும் சமத்துவமும் உள்ள ஒரு சமூகத்தை அமைப்போம், அது ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு உரிமையாக கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அது பேப்பர்ல மட்டும்தான் இருக்கா, உண்மையிலேயே நாட்டில் இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. அப்போ இன்னைக்கு அரசியல நேர்மை இருக்கு, நேர்மை இல்லை அப்படின்னு இது ரெண்டுத்தை பிரித்து பார்த்தோம்னா, இதனால நம்ம சமூகத்தில் நீதிக்கும் சமத்துவத்துக்கும் நம்ம சமமாக வாழ்வதற்கும் நல்லா நம்ம எல்லாரும் நீதி சமத்துவம் இப்படிலாம் வாழ்க்கையில் பேச மாட்டோம். நல்லா இருக்கியா நல்லா இல்லையா இவ்வளோதான் பேசுவோம். நார்மலாக பேசுறதா இருந்தா நீ நல்லா இருக்கியாப்பா, நீ நல்லா இல்லையா, அவ்வளோதான். அப்போ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்றதுடைய அர்த்தம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்ன, நீங்க உங்களுடைய அடிப்படை தேவைகள் உங்களுக்கு இருக்கா, மன நிம்மதி உங்களுக்கு இருக்கா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல. அப்ப இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அரசு அவர்களுடைய கடமையிலேருந்து ஒரு அரசு அதிகாரி இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு சொன்னா, இவங்க நேர்மையா இருப்பதற்கும் நேர்மையா இல்லாததற்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொண்டாதான் இந்த லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். சமீபத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு பில்டிங்க்கு போயிருந்தோம். கேபி பார்க்னு சென்னையில் ஒரு பில்டிங். இந்த பில்டிங்கில் நாங்கள் போயிட்டு என்ன பண்ணுறோம், அந்த பில்டிங்கில் ஒரே புகார். என்ன புகார்னா, மக்கள் எல்லாரும் அங்கே வாழ்ந்துருக்கிறாங்க, இவ்வளோ வருஷமாக வாழ்ந்துருக்கிறாங்க, ஒரு 3 மாடி பில்டிங்கில் வாழ்ந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு பல கஷ்டங்கள் இருந்திருக்கு.
அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி அவர்கள் அரசாங்கம் வந்து சொல்கிறாங்க 40-50 வருஷம் ஆயிடுச்சு, இந்த பில்டிங்கு ரொம்ப பழசாயிருச்சு, நீங்கள் கொஞ்சம் வருஷம் வெளியே போங்க, நாங்கள் புதுசாக உங்களுக்கு பில்டிங் கட்டி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புகிறாங்க. திரும்ப கொஞ்சம் வருஷம் கழிச்சு கட்டி கொடுக்குறாங்க, திரும்ப உள்ளே வராங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? பரவாயில்ல, நம்ம ஒரு பழைய பில்டிங்லேருந்து இப்போ ஒரு புது பில்டிங்க்கு வரோம், ஒரு வாழ்க்கையில் அடுத்த லெவல் ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அவங்க உள்ள நுழைஞ்ச உடனே அவங்க பார்த்தது என்னன்னா, அப்படி சவரை தட்டினா சவறு கீழே விழுது, சவறு தட்டினா சவறு கீழே விழுது. சவரை ஏன் இந்த மாதிரி ஒரு சவரை கட்டியிருக்கிறாங்க? டோரை திறந்தா டோர் கையோட வருது. அப்போ ஒரே மக்கள்லாம் சேர்ந்து, என்னங்க நாங்கள் நல்லா முன்னாடி இருந்த வீடு நல்லா இருந்தது, நீங்கள் புதுசாக வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க. நான் வந்து இந்த இந்த கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இதாவது அரசியல் ரீதியாகவோ இல்லை கட்சி ரீதியாகவோ நான் இந்த இடத்துல பேச விரும்பலை. இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, அப்போது ஒரு ஆய்வுக்கு அனுப்புகிறாங்க. ஆய்வுக்கு அனுப்பினா அந்த இடத்துல ஐஐடி கியூப் ஆய்வறிக்கை வெளியிடுறாங்க. அந்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் கலக்கணும், இதுதான் ஒரு பில்டிங்க்கு கட்ட வேண்டியது. அந்த பில்டிங்க்கு அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க, ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கான்ட்ராக்டர் 15 மூட்டை மணல் கலந்துருக்கிறார், 15 மூட்டை மணல் கலந்துருக்கிறார். ஒரு சதுரடிக்கு, இன்னைக்கு நீங்க எல்லாம் வீடு கட்டிருப்பீங்க, ஒரு சதுரடிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க வீடு கட்ட? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், ஒரு சதுரடிக்கு எவ்வளவு ஆகும் வீடு கட்ட? 2000. ஒரு 6-7 வருஷம் 5-6 வருஷம் முன்னாடினா ஒரு 1800 அப்படி ஆகலாம். அந்த ஒப்பந்ததாரருக்கு 2700 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க ஒரு சதுரடி கட்டுறதுக்கு. 2700 ரூபாய் ஒரு சதுரடிக்கு. 2000லயே நீங்க சூப்பரான வீடு கட்ட முடியும். 2700 ரூபாய் கொடுத்துருக்குறாங்கன்னா அவர் எவ்வளவு சூப்பரான வீடு கட்டியிருக்க முடியும் நீங்க யோசிங்க. ஆனா ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் பதில் 15 மூட்டை மணல் கலந்துருக்கிறாருன்னா எந்த அளவிற்கு இதுல ஒரு முறைகேடு நடந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த இடத்துல அந்த நடக்கக்கூடிய அந்த முறைகேடு இல்ல ஊழல் என்ன வேணா சொல்லலாம், அதுல நடந்திருக்கக்கூடிய லஞ்சம், இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, இன்று வரை அந்த மக்கள் பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு 2 மாசம் முன்னாடி நாங்க போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு லிப்ட்ல ஒருவர் விழுந்து இறந்து போகிறார், லிப்ட் சரியா வேலை செய்யாம. அந்த இடத்துல இன்னி வரைக்கும் மக்கள் வந்து எப்படி ஒழுகுது பாருங்க, எப்போ இடியும் தெரியாது அப்படின்னு இன்னி வரைக்கும் பயத்திலேயே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ ஒரு நேர்மை இல்லாத ஒரு வேலை ஒரு அரசாங்கத்தில் அப்படிங்கிறது ஒருவரோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைய உண்டாக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சென்னையில பல இடங்கள்ல இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு இடத்துல நீங்களும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கலாம், ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறவங்கன்னு சொல்லி எல்லாரையும் கொண்டு போய் பெரும்பாக்கம், செம்மஞ்சேரின்னு பல்வேறு இடங்கள்ல அரசாங்கம் குடிபெயர்க்கிறாங்க. இப்போ அங்கே போய் பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் முன்பு நல்ல நிலையில இருந்தேன், இப்போ இந்த மாதிரி கட்டி கொடுத்து வந்திருக்கிறாங்க, சவறு இடிச்சா சவறு தொட்டா கீழே விழுது, சாக்கடை வீட்டுக்குள்ள வருது, என்னால் வந்து 7-8 அடிக்கு மாடி புதுசாக கட்டியிருக்கிறாங்க, ஆனால் பவர் கட்டு ஒரு நாளைக்கு 10 முறை, நான் லிஃப்டில் போக முடியல. அப்போது அவங்களுடைய வாழ்க்கை இபி கேபிள் ஓப்பனாக போகுது, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுழலுது. நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இதுக்குள்ளேயே என் வாழ்க்கை, என் வீட்டுக்குள்ளே சாக்கடை வராமல் இருக்குமா, தண்ணி 2 நாளைக்கு ஒரு முறை 1 மணி நேரம் கொடுக்குறாங்க, 2 நாளைக்கு ஒரு முறை 1 மணி நேரம் மோட்டர் போடுறாங்க. அந்த 1 மணி நேரத்தில் அவங்க தண்ணி ஏற்றி 10-15 பக்கெட் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். 7வது மாடியில் இருக்கிறவங்களோட நிலம் பாருங்க. ஒருவேளை அந்த 1 மணி நேரம் அவங்க வீட்டில் இல்லைன்னா எப்படி தண்ணி வரும், கிடைக்கும்? அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நேர்மையாக
ஒரு செயல்படக்கூடிய அரசாங்கத்திற்கும் உங்களுக்கு நேர்மையாக செயல்படாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது பல பேருடைய வாழ்க்கை. பலருடைய அவங்களுடைய பையன் அடுத்தது என்ன படிக்க போகிறான், அடுத்தது எப்படி முன்னேற முடியும், எப்படி காலேஜ் போக முடியும், என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிக்க முடியாமல் இப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே அடுத்த நாள் பிரச்சனையிலேயே அவங்க சுழன்றுட்டு இருந்தாங்கன்னா எப்படி முன்னேற முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்போது இந்த ஒரு மிகப்பெரிய விஷயங்களை தான் நாம் புரிந்து, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். நாங்கள் திருநெல்வேலியில் சமீபத்தில் போகும்பொழுது குவாரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மக்கள் என்ன சொல்கிறாங்க, குவாரினால எங்களுக்கு என்னங்க பயன் அப்படின்னு கேட்குறாங்க. அரசு என்ன சொல்கிறாங்க, குவாரியில் வரக்கூடிய வருமானம், இந்த வருமானத்தின் மூலமாக நாங்கள் மக்களுக்கு செய்கிறோம் இல்லையா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் ஒரு 1,00,000 கனமீட்டர் அங்கே எடுக்கணும்னா அங்கே 5 லட்சம் கனமீட்டர் 10 லட்சம் கனமீட்டர்னு எடுக்கும் பொழுது என்ன ஆகுது? ஒரு பக்கம் விவசாயிகள் கதறாங்க, எங்களுடைய நிலத்தடி நீர் கீழே போகுது. இன்னொரு பக்கம் சாலை மிக மோசமாகுது, சாலையில் வண்டி போக முடியல, ஏன்னா கனரக வாகனங்கள்லாம் போய் சாலை மோசமாயாச்சு. இன்னொரு பக்கம் ஆக்சிடென்ட். விவசாயிகளுக்கு மகசூல் ஏன் பாதிக்குதுன்னா, அந்த வெடிமருந்து மிகப்பெரிய அளவில் வெடிக்கிறதுனால அது பறந்து பூளை உட்காருது. அப்போ பூளை உட்காரும் போது அந்த மகசூல் குறைஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனை எதனால? ஒரு சட்டவிரோதமாக 1,00,000 கனமீட்டர் அள்ள வேண்டிய இடத்துல பல வெடிமருந்து வச்சு 10 லட்சம் கனமீட்டர்னு எடுக்கும் பொழுது நடக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ இந்த ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்தில் ஒரு நேர்மையானவர் இருந்தால் அங்க என்ன நடக்கும், நேர்மையானவர் இல்லை அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இதோடைய விளைவு என்ன அப்படின்னா, இந்த நேர்மையின்மை அப்படிங்கிறது எங்க பாதிக்குதுன்னா, மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம். இன்னைக்கு அந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கும் பொழுது நீதி வேணும், சமத்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு, நம்ம எல்லாரும் சமமாக வாழணும் அப்படிங்கிறத பேப்பரில் எழுதியாச்சு. எல்லாருக்கும் நீதி வேணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு, நியாயம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஆனால் இந்த நீதியும் நியாயமும் பேப்பரில் இருக்கு, நம்ம மனசில் இருக்கா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுப்ப விரும்புகிறேன். அம்பேத்கர் இதை தான் ரொம்ப தெளிவாக பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிக்கும் சோஷியல் டெமோக்ரஸிக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம எலெக்ஷன் நடத்தினோம், நம்ம நாடு ஜனநாயக நாடு, தேர்தல் நடக்கும், 5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் நடக்கும், தேர்தலில் வெற்றி பெறுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று வரக்கூடியவர்கள் அவர்களால் அனைவரையும் சமமாக, எல்லாரும் சமம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? மக்களாகிய நாம் இந்த ஜனநாயகத்தில் பங்கெடுத்து ஓட்டு போட்டு இவங்க தான் எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாம அனைவரும் சமம் என்பதை நாம நம்ம உள்ள அளவில் நினைக்கிறோமா? அப்படி நினைத்தால்தான் ஒரு அரசாங்கத்தில் ஒரு அதிகாரி இருக்கிறாங்க, ஏன் இன்னைக்கு லஞ்சம் வாங்குறாங்க? இந்த மாதிரி ஒரு கேபி பார்க் மாதிரி ஒரு பில்டிங்கில் 15 மூட்டை மணல் போடு, பரவாயில்ல மக்கள் எப்படி வேணா போகட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அதிகாரியுடைய மனநிலை என்னவா இருக்கும்? அவர் என்ன மாதிரி யோசிக்கிறாரு? அவருக்கு தெரியாதா இந்த மாதிரி மணல் போட்டால் இப்படி தான் இருக்கும் பில்டிங் அப்படிங்கிறது தெரியாதா? இதனால பல பேர் பாதிக்கப்படுவாங்கங்கிறது அவர் உணர மாட்டாரா? உணர்வார். ஆனால் அதை தாண்டி நான் இந்த இடத்துல பணம் செய்வது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நினைக்கக்கூடியது. அவருடைய மனதளவில் அந்த அன்பும் அறமும் இது ரெண்டுமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ஸோ அதனால் இன்னைக்கு அந்த சகோதரத்துவமாக இருக்கட்டும், நீதியாக இருக்கட்டும், சமத்துவமாக இருக்கட்டும், இதெல்லாம் அரசியல் சாசனத்தில் இருக்கலாம், அதை எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இருந்தால்தான், மக்களுடைய பிரதிநிதியாகத்தான் நம்ம அதிகாரிகள் வராங்க, மக்கள்லேருந்து தான் வராங்க. அப்போது மக்கள் மத்தியில் இதற்கான எப்படி ஆழமான ஒரு கருத்தை ஏற்படுத்த போகிறோம்? எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்ததுன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவங்க நிப்பாட்டணும்னு கொடுக்குறவங்களை சொல்லலாம், வாங்குறவங்க நிப்பாட்டணும் அப்படின்னு கொடுக்குறவங்க சொல்கிறாங்க.
கொடுக்கிறவங்க என்ன சொல்றாங்க? வாங்குறவங்க நிப்பாட்டணும்னு சொல்றாங்க. வாங்குறவங்க என்ன சொல்றாங்க? கொடுக்கிறவங்க நிப்பாட்டணும்னு சொல்றாங்க. யார் நிப்பாட்டுவாங்க? இல்லையா? யார் நிப்பாட்டுவாங்க? அப்போ ஒரு சமூகமாக நாம இவங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பணத்தை நீங்க வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்க அடிக்கிற லட்சக்கணக்கான பணத்துல ஒரு சின்ன சதவீதம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது சின்ன சதவீதமா இருந்தாலும் சரி, பெரிய சதவீதமா இருந்தாலும் சரி, முதல்ல மனதளவுல இது சரியா, இப்படி வாங்குவது சரியா, நம்மளுடைய உழைப்பின் பேர்ல தான் இந்த பணம் நமக்கு வருதா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. இன்னைக்கு சமூகத்துல நம்ம பண்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்னொருத்தர் அவரை பிளேம் பண்ணிடலாம். அந்த அரசு அதிகாரிய அவருக்கு நேர்மை இல்லை, அவர் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை, இன்னைக்கு நாட்டில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இவர் தான் பிரச்சனை அப்படின்னு ஒரு அரசு அதிகாரிய, அரசியல்வாதிய எல்லாரையும் நம்ம அவர் மேல எல்லா பழியையும் தூக்கி போட்டு பேசிட்டு போயிடலாம். ஆனால் இதனால இந்த சமூகம் மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அது மாறணும் அப்படின்னு சொன்னா அந்த மாற்றம் எங்கேருந்து வரணும்? அந்த மாற்றம் நம்மிடமிருந்து வர வேண்டிய அவசியம் எவ்வளோ இருக்கு? நாம ஒவ்வொருவரும் நாம சமமா மற்றவர்களை நடத்துறோமா? நாம எது நியாயம் அப்படிங்கிறது நம்மளுடைய மாமன் மச்சான் அவங்களுக்கு ஒரு அரசு அதிகாரியா இருந்து செய்யணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல மக்களுக்கு யாராக இருந்தாலும் யார் மிக ஏழ்மையில இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா. அப்போ நாம அனைவரையும் சமம் என்று நினைக்கிறது, இன்னைக்கு யாரு இருக்கிறதுலேயே மிக ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களில் எப்படி மற்றவர்களுடைய சமநிலைக்கு நம்ம கொண்டு வர போறோம்? எல்லாரும் சமமா இருக்கிறாங்க, எல்லாரும் பலமா இருக்கிறாங்க அப்படின்னா தான் அதுதான் மகிழ்ச்சி நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்மையிலேயே. ஆனால் இந்த ஒரு மொராலிட்டி இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூஷன், இதுக்கு பேர் தான் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? நம்ம நாட்டில் இது ரொம்ப நேச்சுரலான விஷயம் கிடையாது, எல்லாரும் அப்படி யோசிச்சிட மாட்டாங்க, அவர்களுடைய குழு முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க, அவர்கள் இருக்கக்கூடிய குழு தான் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை தாண்டி எல்லாரும் என் குழு இல்லை, ஒவ்வொரு யார் வேணா இருக்கட்டும், எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனையில இருக்கிறாங்க, அப்ப எல்லாரும் முன்னேறணும் அப்படின்னு நாம நினைக்க முடியுமா? அப்ப எல்லாரும் முன்னேறணும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சமம் அப்படிங்கிறத புரிந்து அந்த நீதியை நிலைநாட்ட நம்ம ஒவ்வொருவரும் உறுதி எடுப்போமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் இந்த முனை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்க உருவாகி இருக்கிறது. மக்கள், இந்த மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறோம், நாங்கள் ஒரு அமைப்பாக உருவாகிறோம் அப்படிங்கிறது. அவங்க வயசில் நான் சமூக வேலை செய்யலை, நிறைய பேர் சமூக வேலை இங்கே இருக்கிறவங்க செஞ்சுருக்க மாட்டீங்க. இவ்வளவு ஒரு இள வயதில் இந்த மாதிரி ஒரு உறுதியோட அவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா மக்கள், அதுவும் இந்த அம்மாபாளையம் மக்கள் எல்லாரும் நீங்கள் வரவேற்று அவர்களுக்கு ஒரு இடம் கொடுத்து இங்கே வேலை பாருங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் மட்டும் இல்லை, மிகப்பெரிய அளவில் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு அந்த முனை அமைப்பு கிட்ட தான் நாங்கள் ஒன்று கற்றுட்டு இருக்கிறோம். அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம், அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி 2026 நாங்கள் பணம், ஓட்டுக்கு பணம் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது அப்படின்னு நாங்கள் பிரச்சாரம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு கிராமத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க வேற. அப்போது அந்த மாதிரியான பிரச்சாரம் நம்ம ஏன் தமிழ்நாடு முழுக்க செய்து கிட்டத்தட்ட 75% மக்கள் ஆமாம் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஏற்கனவே அவங்க ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், அவர்கள் இளைஞர்களாக இருக்கலாம், 18 வயசு தான் இருக்கலாம், ஆனால் அவங்க கிட்டேருந்து நாம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அப்போ அவங்க கிட்டேருந்து நாம கற்றுக்கிட்டு இதை எப்படி மாநில அளவில் நிறைய இடங்கள்ல நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இங்கே இந்த நிகழ்வில் பங்கெடுத்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ரொம்ப முக்கியமாக இந்த கிராம நிர்வாக அலுவலர், விஏஓஸ் எல்லாருக்குமே பாராட்டுக்கள். இவர்கள் 2 பேர் தான் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் சிஸ்டமில் இருக்கிறாங்க. நாங்கள் ஒவ்வொரு துறையிலையும் இன்னைக்கு ஊழல்களையும் லஞ்சத்தையும் பார்க்கும் பொழுது நாங்கள் ஒன்று தான் பார்க்குறோம். அந்த லஞ்சத்தை தாண்டி, ஊழலை தாண்டி ஒவ்வொரு துறையிலையும் ஒரு சில நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஒரு சில நேர்மையான அலுவலர்கள். இந்த துறையை மாற்றணும், இந்த துறை இப்படி இருக்கக்கூடாது, மக்களுக்கு இது சேவை செய்ய முடியாது, ஒவ்வொரு துறையிலையும் நல்லவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் தவறு செய்கிறாங்களோ அவங்க எல்லாம் நல்ல நெட்வொர்க்டாக இருக்கிறாங்க.
நல்லா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க இந்த மாதிரி லஞ்சம் ஊழல்லாம் இது பண்ணுறாங்களே, அவங்கள கேள்வி கேட்க முடியுமா, எப்படிங்க கேள்வி கேட்க முடியும்? அந்த மாதிரிலாம் கேட்கும்போது ஒன்றே ஒன்று தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளோ லஞ்சம் வாங்கிட்டு இவ்வளோ ஊழல் செஞ்சுட்டு அவங்களே பயப்படாத போது ஒரு நேர்மையான சமூகம் அமையணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் நாங்கள் நம்ம ஏன் பயப்படணும்? அப்போ நாம அந்த தைரியமாக அந்த செயல்பாடுகளை முன்னெடுப்பது, அதே நேரத்தில் ஸ்ட்ராட்டஜிக்காகவும், இதை ஒரு வீரமாக இல்லாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு குழுவாக செயல்பட்டு இது போன்ற வேலைகளை நம்ம முன்னெடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்னைக்கு அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடியது எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. சிறப்புரை வழங்கியதற்கு நன்றி ஐயா. எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்கள் நேர்மையின் பொருளியல் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார். அவரை அன்புடன் அழைக்கிறேன். மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, என் முன் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறு கிராமத்தில் இப்படி ஒரு உரையை ஆற்றுவது என்பது எனக்கு சற்று புதிய விஷயம். என்னுடைய எண்ணங்களை எந்த அளவில் என்னால் தெளிவுற விளக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நண்பர்களே, பொதுவாக தமிழ் சினிமாவில் மிக முக்கியமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஊழல் என்பதுதான், லஞ்சம் ஊழல் என்பதுதான். நான் திரைப்படத்துறையில் இருக்கிறேன். உங்களில் பலர் நான் எழுதிய படங்களை பார்த்திருக்கக்கூடும். இது எல்லா படங்கள்லையுமே ஊழல்வாதியாக ஒரு வில்லன் காட்டப்பட்டிருப்பார். அந்த வில்லனை ஒழிப்பதோடு அந்த படம் வெற்றி பெறும். ஆனால் உண்மையிலேயே இந்த ஊழல் என்பது எங்கிருக்கிறது என்று பார்த்தால், ஒரு மக்கள் சமூகமாக நம்முடைய பொது மனநிலையிலே தான் அந்த ஊழல் இருக்கிறது. ஒரு தருணத்தில் ஊழலுக்கு ஏதாவது வழி இருந்தால், லஞ்சத்துக்கு ஒரு வழி இருந்தால், அந்த வழியை இயல்பாக தேர்ந்தெடுப்பதை தான் நாம் அனைவருமே செய்து வருகிறோம். இது எங்க தெரியும்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய குடிமகன் இங்கே படித்து வேலைக்காக அமெரிக்காவுக்கோ கனடாவுக்கோ சென்றால், அங்கு சென்ற உடனே அங்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் லஞ்சமும் ஊழலும் கிடையாது. அன்றாடத்தில் 100% ஊழல் கிடையாது. அதை இவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார். அங்கே போன பிறகு இதே மனநிலை இயல்பாக வெளிவரும். அங்கே போன உடனே அங்கே இருக்கக்கூடிய சீனியர் இந்தியன் ஆட்கள், புதுசாக வரக்கூடிய ஆட்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ், தம்பி இது வேற நாடு, போலீஸ்காரன் நிப்பாட்டுனா சட்டுன்னு காசை எடுத்து நீட்டிறாரு, அவ்வளோதான், செத்தே படம். அவன் பயங்கர இன்சல்ட்டாக எடுத்துக்குவான், ஒரு வாழ்க்கையை அழிச்சிருவான். அதே மாதிரி போலீஸ்காரன் நிப்பாட்டுனா, நான் யார் தெரியுமா, என் ரிலேட்டிவ் இன்னாரில் இருக்காரு, நான் இன்ன இடத்துல வேலை, எதையுமே சொல்லாத. போலீஸ்காரனுடைய அவன் என்ன சட்டம் சொல்கிறானோ அந்த சட்டத்துக்கு கட்டுப்படு. இங்கே சட்டம் தான் பேசும், ஊழல் இங்கே கிடையாது. அப்போ இவன் மண்டைக்குள்ள அது ஏறாது. என்னோட நண்பர் கனடாவில் ஒரு ஜோக் சொன்னார். கனடாவில் ரொம்ப சில பகுதிகளில் எல்லாம் சுத்தமாக ஆளே இருக்காது. இரவில் இந்த டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்கும். யாருமே இல்லைன்னா கூட டிராஃபிக் சிக்னலில் நிறுத்தி தான் ஆகணும். போக்குவரத்து விதிகள் என்பது விதிகளே தான், அதில் எந்த மாற்றமும் வெளிநாடுகளில் கொஞ்சம் இம்மி கூட சலுகைகள் கிடையாது. அப்போ இவர் போயிட்டு இருக்கும்போது சிவப்பு விளக்கு எரியுது, பார்த்தார் யாருமே இல்லை, சட்டுன்னு வண்டி எடுத்துகிட்டு கிராஸ் பண்ணிட்டார். ஆனால் பக்கத்தில் ஒரு புதர் மறைவில் போலீஸ் ஜீப் நின்றுட்டு அவங்க பார்த்துட்டாங்க. அவங்க பின்னால் சிக்னல் பண்ணுறாங்க, நிப்பாட்ட சொல்கிறாங்க. உடனே நிப்பாட்டணும். அங்களோட வழக்கம் என்னன்னா, போலீஸ் பின்னால் நிப்பாட்ட சிக்னல் கொடுத்தோன்னா வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டிக்குள்ளே உட்காரணும், இறங்கக்கூடாது. போலீஸ்காரன் நம்ம பக்கத்தில் வருவான், முதல்ல விஷ் பண்ணுவாங்க, வணக்கம் சொல்லுவாங்க. அப்புறம் சில கேள்விகள் கேட்டு அந்த கேள்வி அடிப்படையில் தான் தண்டனைகள் கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தர் போலீஸாரை வராரு. வந்த உடனே முதல் கேள்வி, வணக்கம் சொன்ன, வணக்கம், உங்களுக்கு பார்வை சரியா இருக்கா? சரியா இருக்குங்க. நீங்கள் மஞ்சள் கோடை பார்த்தீங்களா? பார்த்தேன். சிவப்பு விளக்கை பார்த்தீங்களா? பார்த்தேன்.
அப்புறம் எதுக்கு கிராஸ் பண்ணீங்க, நீங்கள் நிற்கிறத பார்க்கலீங்க அப்படின்னு. இதுதான் இந்திய மனநிலை அப்படிங்கிறது. அதாவது இவர் நம்ம இந்திய குழந்தைகிட்ட இந்த பூவை பறிக்கக்கூடாது அப்படி சொல்லுங்க, ஒரு போர்டு வச்சிருக்கு, இங்கே பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்னு. பூக்களை பறிக்கக்கூடாது அப்படின்னு போர்டு வச்சா இந்திய குழந்தைகிட்ட பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. அப்போ அந்த குழந்தை என்ன கேட்கும், இந்திய குழந்தை பறிச்சா அப்படின்னு கேட்கும். அதான் முதல் கேள்வி. அப்போ சட்டம் என்ன சொல்லுது, பறிக்கக்கூடாது. அப்போ பறிச்சா போலீஸ் பிடிக்கும். இப்போ திருப்பி இங்கே போலீஸ் இல்லையே, அவன் படிக்கலாமா? ஆனால் வெள்ளக்கார குழந்தைகிட்ட இங்கே பூக்களை பறிக்கக்கூடாது, ஏன் பறிக்கக்கூடாது, ஏன்னா போர்டு வச்சிருக்கு பறிக்கக்கூடாது. ஓகே ஃபைன், போர்டு வச்சிருக்குல்ல, பறிக்காது. இதுதான் வேறுபாடு. இந்த வேறுபாடை நாம் போய் அடையிறதுக்கு இன்னும் ரொம்ப காலமாகும். இன்னும் நமக்கு பெரிய பயிற்சிகள் தேவைப்படும். அந்த பயிற்சி நமக்கு சமூகமாக நமக்கு கிடையாது. குடும்பத்திலிருந்து எல்லா இடத்துலையுமே அடிப்படையில் இந்த ஊழலுக்கு லஞ்சத்துக்கு எதிரான மனநிலை நமக்கு கிடையாது. நண்பர்களே, இது அரசாங்க துறையில் வேலை பார்த்தவன் நான் ஒரு காலத்தில். இது எப்படி செயல்படுங்கிறத நான் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல நாவல் இருக்கு, தர்பாரி ராகம் அப்படின்னு. அந்த நாவலில் ஒரு சந்தர்ப்பம் வரும், கொஞ்சம் ஃபன்னு தான், அது உண்மையிலே அப்படி தான் நடக்கும். ஒரு அதிகாரி இருக்கார், கிராம நிர்வாக அதிகாரி. அவருக்கு அந்த ஊரில் அப்போ தான் அவர் ஜாயின் பண்ணுறார். அப்போ கீழ் அதிகாரி ஏதோ சொல்ல வர்றாரு, இவர் எல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. பழைய ஆள் போயாச்சு. பழைய ஆள் போன உடனே அசிஸ்டன்ட் சொல்கிறார், சார் சரியாக மாட்டிக்கிட்டீங்க சார். என்ன அப்படிங்கிறார். இந்த பழைய அதிகாரி ஒரு குளம் வெட்டுறதுக்காக கவர்மெண்ட் காசை வாங்கிட்டு குளமே வெட்டாமல் மொத்த காசை எடுத்துக்கிட்டு போயிட்டார் சார். இப்போ நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணி இங்கே வந்துட்டீங்க, இப்போ இங்கே குளம் கிடையாது, இப்போ பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படின்னா. இவர் சொல்கிறாரு, நான் இதை மாதிரி நிறைய பார்த்தவன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார். என்னடா பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறானே அப்படின்னு இவர் பார்த்துட்டே இருக்கிறார். இவர் மேலதிகாரி ஒரு லெட்டர் எழுதுகிறார். மேற்படி குளம், இங்கே வெட்டப்பட்ட குளம் கெட்டு நாரடிச்சு சாக்கடையாக இருப்பதனால அதை மூடுறதுக்கு ஃபண்டு வேணும். அங்கே மூடுறதுக்கு ஃபண்டு வருது, மூடிட்டாரு. அவ்வளோ குளம் இல்லையே. இப்போ இதுதான் நிர்வாகமாக நமக்கு நடந்துட்டு இருக்கு. நீங்கள் அவர் அரசு துறையில் இருந்தால் என்னென்ன முறையில எல்லாம் அந்த ஊழல்கள் நடக்கும் அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களா இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அந்த அடிப்படை மனநிலை இருக்கு. நான் சர்வீஸில் இருந்த காலகட்டத்தில் ஒரு பொண்ணு அவங்க அப்பா இறந்து போய் அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்குது. அவளுக்கு 21 வயசு, பார்த்தா ஒரு 17 வயசு மாதிரி. முதல் நாள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கிட்டு ஏன் முன்னாடி உட்காந்து சொல்றது, இங்கே எப்படி சார் அன்னன்னைக்குள்ள பேமெண்ட்டை ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்களா, தனித்தனியாக வாங்கிக்கலாமா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி 1 hour ஆகலைம்மா. இல்லை, அது தெரிஞ்சுக்கணும், எங்கள் அம்மா கேட்டு வர சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இல்லை, மட்டும் இல்லை எனக்கு இது எப்படி நடக்குன்னு தெரியாது, நீ ஒன்று மேலதிகாரிகிட்ட போய் நேரில் கேட்டுரு அப்படின்னு. அப்புறம் உங்களுக்கு தெரியாது, ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள அந்த பொண்ணு வேற ஒரு கரப்ஷனில் மாட்டி சஸ்பென்ஷன் ஆச்சு. அப்புறம் திருப்பி சர்வீஸில் நல்லா தான் இருக்கு. இந்த மனநிலையோடு தான் ஒவ்வொருவருமே கல்லூரியிலேருந்தே வெளியே வர்றாங்க. என்னுடைய ஆசார் சுந்தர ராமசாமி அவருடைய இல்லத்தில் ஒரு பொண்ணு வேலை பார்த்து, அவர் ஒரு பெரிய லட்சியவாதி, ஒரு எழுத்தாளர். அவரோட 4 வருஷம் டைப்பிஸ்டாக வேலை பார்த்துருக்கு, அதுக்கு சர்க்கார் வேலை கிடைச்சிருச்சு. இவர் கேட்குறாரு அந்த அம்மாட்ட, என்ன உனக்கு சம்பளம் அப்படின்னு. சம்பளம் ஒரு 7000 ரூபா வரும் சார், ஆனால் மேல் வரும்படி 10,000 வரும்னு சொன்னாங்க அப்படின்னு. சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு. இப்போ 7 ஆண்டுகளை இந்த அம்மா இங்கே இதுங்க அதான் கற்றுட்ருக்கு. நம்முடைய மொத்த வார்த்தைகள் அப்படி தான் இருக்குது. ஊழல் என்பதுக்கு சம்பாதித்தல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய தேசம் நாம் இல்லையா? நல்லா ஊழல் பண்ணிட்டாங்க, நல்லா கொள்ளையடிச்சிட்டாங்க நம்ம சொல்ல மாட்டோம், நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. 5 ஆண்டு எம்எல்ஏ இருந்தார், நல்ல சம்பாத்தியம். அது சம்பாத்தியம் இல்லை, அது கொள்ளை. இதுதான் நம்முடைய மனநிலையா இருக்கு. இது இப்போ உள்ள மனநிலையா என்று கேட்டால் அப்படி கிடையாது. அதுதான் இன்றைக்கு காலையில் பேசிட்டு இருந்தேன். நம்ம ஏதோ சுதந்திரம் கிடைச்ச பிறகு அரசியல்வாதிகள் வந்த பிறகு இப்படி இருக்குன்னு நினைக்கும், அப்படி இல்லை. அதாவது நண்பர்களே, மோடி ஆவணங்கள்னு ஒரு டாக்குமெண்ட்ஸ் உண்டு. அதாவது தஞ்சாவூர் மராட்டியர்கள் ஆண்ட காலத்தில் அன்றிருந்த அரசியல் நடவடிக்கைகளை அவங்க மோடி என்கிற லிபியில் எழுதியிருக்காங்க. அது ஓலைச்சுவடிகளாக இருந்து காகிதங்களில் பகர்த்தப்பட்டு தஞ்சாவூர் சேகரிப்பில் இருக்குது.
அந்த பெரும்பாலான ஆவணங்கள் ஊழலுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், தண்டனைகள் பற்றியவை தான். அதை படித்து பார்க்கும்போது தெரியுது, மராட்டியர் ஆட்சி காலம் என்பது ஊழல் மட்டுமே நடந்த ஒரு காலம். ஆட்சியெல்லாம் கிடையாது, அது ஊழல் தான். அதுக்கு தப்பு சரியெல்லாம் கிடையாது, அல்லல்ல அவன் அள்ளிட்டு போக வேண்டியது. நாயக்கர் ஆட்சி காலம் கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாலே எப்படி மன்னராட்சின்னு நமக்கு தெரியாது, ஏன்னா ஆவணங்கள் கிடையாது. அதுக்கப்புறம் வெள்ளையர் ஆட்சி இங்கே வருது. வெள்ளையர் ஆட்சி சாதாரண ஆட்சி கிடையாது. உலக வரலாற்றிலே அந்த அளவுக்கு ஊழல் ஆட்சி எப்பவுமே நடந்தது கிடையாது. 1750களில் வெள்ளைக்காரன் இங்கே ஆட்சிக்கு வரான். வெறும் 30 ஆண்டுகளில் உலக வரலாற்றிலேயே எப்பவுமே இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு அதிகாரி வர்க்கத்தை இங்கே உண்டு பண்ணுறான். எப்படி உண்டு பண்ணுறான்? சம்பளம் கொடுத்தில்ல, லஞ்சத்துக்கான வாய்ப்பை வழங்கி. ஒரு உப்பு இன்ஸ்பெக்டருக்கு மாதம் 5 ரூபா சம்பளம், 15 ரூபா வீட்டுக்கு கொண்டு போக முடியும். இந்தியாவில் உள்ள அத்தனை படித்த வர்க்கமும் நேர போய் வெள்ளைக்காரன் காலில் விழுந்து அவங்ககிட்ட வேலைக்கு சேர்றாங்க. ஏன்னா அரசன்ட்ட வேலை பார்க்குற எவ்வளோ ஊழல் பண்ணால் கூட 5 மடங்கு ஊழல் பண்ண முடியும் வெள்ளைக்காரங்க. அப்புறம் சட்டபூர்வமான ஊழல் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். அப்படித்தான் இந்தியாவை அவன் அப்படிச்சான். அவன் ஊழல் பண்ண வாய்ப்பு கொடுக்குறவன தான் அவ்வளவு பெரிய மக்களுக்கு அவன் கீழே போய் சேர்ந்து அவனுக்காக இந்தியா ஆண்டது. நாம் நினைப்போம் வெள்ளைக்கார இந்தியாவை ஆட்சி செய்தான், அப்படி கிடையாது. வெள்ளைக்கார இந்தியா ஆட்சி செய்த காலகட்டத்தில் அவன் மிக அதிகமான பேர் இருந்தபோது இந்தியாவில் 60,000 வெள்ளைக்காரர்களுக்கு மேல் இருந்தது கிடையாது. 30 கோடி இந்தியர்கள் 60,000 வெள்ளைக்காரன் தான் ஆண்டு இருக்காங்க. பாக்கியெல்லாம் நம்ம ஆட்கள் தான் அவன் கீழே உட்காந்து நம்மளை ஆண்டு இருக்காங்க லஞ்ச ஊழலுக்காக. அதன் பிறகு சுதந்திரம் கிடைக்கிற ஒரு கொஞ்ச காலகட்டத்தில், அந்த காந்திய யுகத்தில், நேரு காலகட்டத்தில் ஊழலுக்கு எதிரான ஒரு மனநிலை நமக்கு உருவாகி வருது. அதெல்லாம் தப்பு. ஒரு நேர்மையான ஆட்சியாளர்கள் பல பேர் நமக்கு வராங்க. நேரு, காமராஜ், அந்த மாதிரி ஒரு தலைமுறை ஊழலுக்கு எதிராக நேர்மையாக இந்த நாட்டை ஆளணுங்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருந்தாங்க. நண்பர்களை யோசித்து பாருங்க. அப்போ இன்னைக்கு இருந்த வரி வசூல் கிடையாது, அதில் 10ல் 1 பங்கு வரி வசூல் கூட கிடையாது. இன்னைக்கு நாம் அத்தனை பேரும் 18-20% வரி கட்டிட்டு இருக்கோம். இந்த வரியெல்லாம் அன்னைக்கு கிடையாது. இந்த வரி அன்னைக்கு கிடையாது. இப்போ நாம் கட்டிட்டு இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய தொழில் வளர்ச்சி அன்னைக்கு கிடையாது. அப்போ வரி ரொம்ப கம்மி. ஆனால் அந்த கம்மி வரியில் எவ்வளவு பெரிய அணைக்கட்டுகளை கட்டியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட பெரிய அணைகளை பற்றி யோசிச்சு பாருங்க. ஹிராக்குட் மாதிரி, பக்ரா நங்கல் மாதிரி, நாகார்ஜுன சாகர் மாதிரி எவ்வளவு பெரிய அணைக்கட்டுகளை கட்டி எவ்வளவு பெரிய கட்டுமான திட்டங்களை கட்டியிருக்காங்க. ஏன்னா அப்போ ஊழல் கிடையாது. அதுக்கு 100 மடங்கு வரி வசூல் பண்ணக்கூடிய இந்த நாட்டில் இப்போ என்ன கட்டுறாங்க? ரோடு போடுறாங்க, ஆனால் டோல் நாம கொடுக்கணும். இப்போ என்னதான் நடக்குது? இவ்வளவு வரி வசூலை வாங்கி இவ்வளவு பணம் வச்சுட்டு என்னதான் நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டா, மேம்பாலங்கள் கட்டுறதோட எதுவுமே பண்ணல. இதுதான் ஊழலுடைய வரலாறு. அப்போ ஊழலிருந்து நம்ம வெளியே போகிறோம்னா இன்னொரு பெட்டரான இன்னொரு நல்ல சமூகத்தை வந்து நாம் போகிறோம். இன்றைக்கு உலகம் முழுக்க உள்ள நாடுகளை ஒட்டு பார்க்கலாம். நான் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். ஒரு நாட்டில் சென்ற உடனே அங்கே இருக்கக்கூடிய ஊழல் விஷயத்தை தான் முதல்ல பார்ப்பேன். 2 விஷயம் சம்மந்தப்பட்டிருக்குங்க. அந்த ஊரில் இறங்கி ஏர்போர்ட்டில் இறங்கி போகிறதுக்குள்ளே நீங்கள் இந்த டிப்ஸு அல்லது பிரைப்பு இது கையெட்டு பார்த்துட்டிங்கன்னா, அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு உள்ளே போனால் எல்லாமே தப்பாக இருக்கும். இப்போ அண்மையில் எகிப்து போயிருந்தேன். இமிக்ரேஷன்லேயே காசு கேட்பாங்க, உள்ளே போகிறதுக்கே காசு கேட்பாங்க. நீ உள்ளே போனோடனே ஏர்போர்ட் முன்னாடி இடிஞ்சு கிடக்கும், ஏர்போர்ட் முன்னாடியே குப்பை கூலமாக இருக்கும். அப்போ தெரியும் உள்ளே இருக்கக்கூடிய லஞ்சம் தான் வெளியே குப்பை கூலமாக இருக்கு. ஒரு நாடு உள்ளே ஒழுங்காக இருந்துச்சுன்னா வெளியே குப்பையும் இருக்காது, நீட்டாக இருக்கும், கட்டிடங்கள்லாம் ஒழுங்காக இருக்கும். இது எல்லாமே ஒன்னோடு ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கு. இது நம்முடைய மனநிலை அந்த அந்த ஊழலோட சம்மந்தப்பட்டிருக்கு. அது மன்னராட்சி காலத்திலிருந்து நமக்கு வந்திருக்கு. மன்னராட்சி காலம் முதல்லையே இந்த ஊழல் அதாவது வேண்டியவர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது இதெல்லாம். இந்த ஊழலை பற்றி தான் இந்த ஒரு சின்ன உரையை ஆற்றலான்னு நினைக்கிறேன். எனக்கு ஊழலின் பொருளியல் ஒரு ஒரு விஷயம் தான் கேட்டேன். அதாவது எக்கனாமிக்கில் பொருளாதார ரீதியாக இந்த லஞ்ச ஊழல் என்பது எந்த வகையில் நம்ம பாதிக்குது? நேர்மைக்கு ஒரு பொருளியல் லாபம் இருக்குது.
நேர்மை என்பது ஒரு உயர்ந்த பண்பு. கடவுள்கிட்ட கொண்டு செல்றது. நேர்மையாக இருந்தால் முக்தி கிடைக்கும், நேர்மையாக இருந்தால் நல்ல பேர் கிடைக்கும், நேர்மையாக இருந்தால் எல்லாரும் நல்லா சபிச்சமாக இருக்கலாம். இதெல்லாம் உண்மைதான். நேர்மையை ஒரு ஒழுக்கம், அறம் என்றெல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு பொருளாதார ரீதியாகவே ஒரு நாடு முன்னேறதுக்கு, ஒரு பொருளாதார ரீதியாகவே ஒரு நாடு வாழ்றதுக்கு நேர்மை ரொம்ப அவசியம். உலகத்திலே நாடுகள் 2 வகையாக தான் இருக்கு. எந்த நாட்டில் அடிப்படை நேர்மை இருக்கோ அதுதான் பொருளாதார ரீதியாக முன்னேற போகக்கூடிய நாடு. எந்த நாட்டில் பொருளாதார ரீதியாக அடிப்படை நேர்மை இல்லையோ அதுதான் பின்னால் போயிட்டே இருக்கக்கூடிய நாடு. அப்புறம் வலுத்தவன் வாழ்றது தானே. எந்த நாடு வலுவாக இருக்கோ அந்த நாடு வலுவில்லா நாடு அடித்து சாப்பிடும். அப்புறம் ஐயோ அடிக்கிறானேன்னா நீங்கள் நேர்மை இல்லாமல் இருந்தால் உங்களை அடிக்கிறதுக்கு ஒரு வலுவான நாடு வந்து தான் தீரும். இப்போ ஐரோப்பாவுக்கு செல்கிறோம், சில சமயங்களை பார்த்தா வருத்தமாக இருக்கும். இப்போ ஃபின்லாந்துன்னு ஒரு நாடு இருக்குன்னா கன்னியாகுமரி ஜில்லாவை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான் பாப்புலேஷன். ஆனால் எவ்வளவு பெரிய பொருளாதார சக்தி. நெதர்லாண்ட்ஸ்னு ஒரு நாடு, கார் வந்து ஃபும் அப்படின்னு கடந்து போயிடும். அதை போனால் அது 25 நிமிஷத்தில் காரில் கடந்து போயிடலாம். அவ்வளோ சின்ன நாடு, ஒரு பஞ்சாயத்து அளவுக்கு நாடு. ஆனால் உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார சக்தி. ஏன்னா அடிப்படையில் அந்த நாட்டுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பொது நேர்மையால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அங்கே ஊழல் கிடையாது, அங்கே கரப்ஷன் இல்லை. ஆகவே அவங்க வலுவான நாடு. அந்த வலுவான நாடு நம்மளை மாதிரியான கரப்ஷனில் ஊறி கிடக்கூடிய நாடை சும்மா பஞ்சு மத்தையை தூக்கி அடிக்கிற மாதிரி அடிக்கலாம், நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா 10 அதிகாரிகளை பார்த்து காசு கொடுத்தா இவன் நம்முடைய பெத்த அம்மாவுடைய படுக்கையை தூக்கி விற்று விட்டுருவோம், கொண்டு போயிடுவாங்க. அந்த நாடை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது நேர்மைக்கு ஒரு பெரிய பொருளியல் மதிப்பு இருக்கு. அறம் விடுங்க, நம்ம பொருளியல் மதிப்பு என்னன்னு மட்டும் பார்ப்போம். 3 விஷயங்கள் தான் சுருக்கமாக அவங்க நினைவில் நிற்கிறதுக்காக சொல்கிறேன். ஒன்று, அடிப்படையில் நேர்மை இல்லைன்னா முதல்ல வர்றது பொருளியல் விரயம்னு ஒன்று இருக்குது. அந்த விரயம் வந்து நம்ம கணக்கில் வர்றதே கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோம், யார் பணத்தையோ யாரோ எடுத்துகிட்டு போகிறாங்க, நமக்கு என்னங்க, அப்படி இல்லை. நம்முடைய பணம் விரயமாகிறது இருக்கு. ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே, இந்த நிகழ்வை அசோகமித்திரன் வந்து ஒரு கற்றலை சொல்கிறார். ஹைதராபாத் நிஜாம் வந்து ஹைதராபாத்தில் ஒரு ரோடு போடுறதுக்கு திட்டம் போடுறார். அவர் சொல்றாரு, எந்த சமரசம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போடுங்க, ஸ்ட்ரைட்டாக ரோடு போடு அப்படிங்கிறார். அப்போ வீடெல்லாம் இடிக்க வேண்டியிருக்கு, ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு. அப்போ உடனே லஞ்ச ஊழல் ஆரம்பிச்சிருச்சு. ஹைதராபாத் நிஜாமுக்கு தேவையானவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரோடு வளைய ஆரம்பிச்சது. அப்புறம் காசு கொடுத்தா கொஞ்சம் வளைய ஆரம்பிச்சது. அப்புறம் அதுக்கு ஒரு ரேட் வந்துருச்சு, வளைச்சி போகிறதுக்கு ஒரு ரேட். கடைசியில் அது ஒரு பாம்பு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரைட் ரோடு எந்த அளவுக்கு டீசல் செலவழிக்கும், அதே ரோடு வளைச்சு போட்டால் அடுத்த 100 ஆண்டுகளில் எவ்வளவு டீசல் வேஸ்ட் ஆகும் இல்லையா? இப்போ இந்த வேஸ்ட் யார் கணக்கு? இதுதான் முதல் பொருளாதார விரயம். நாம் நினைக்கும் போது நம்ம ரோடை போடுறாங்க, 2 ஆண்டுகளில் குண்டு குழியுமாயிடுது. அப்போ கான்ட்ராக்டர் காசை எடுத்துகிட்டு போயிட்டான், பாலிட்டிஷியனுக்கு ஷேர் போயிருக்கு, என்ஜினியருக்கு ஷேர் போயிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இங்கிருந்து டீசல் போட்டு போகக்கூடிய டீசலில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அமௌண்ட் குறையுது. ஒவ்வொரு நாளும் எத்தனை வண்டிகள் போகுது இல்லையா? ஆயிரக்கணக்கான வண்டிகள் போகுது. ஒவ்வொரு வண்டியும் எவ்வளவு டீசலில் போக முடியுமோ அதை விட கூடுதலான டீசல் செலவழிக்குது. இப்படி ஒரு தேசம் எவ்வளவு லிட்டர் டீசலை செலவழிக்குது. அதுதான் பொருளியல் விரை. ஊழலுடைய மேஜர் இதுங்கிறது இதுதான். அதை எடுத்துட்டு போறவன் இல்லை, அதன் விளைவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுக்கும் வரக்கூடிய நஷ்டத்தை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பல கோடி ரூபாய். அதனால தான் ஒரு நாடு, இவ்வளவு வளம் இருந்த நாடு, இவ்வளவு இயற்கை வளங்களும் மனித வளம் இருக்கக்கூடிய ஒரு நாடு இவ்வளவு பெரிய வறுமையில் இருக்குன்னா காரணம் இதுதான். இவ்வளவு பிரம்மாண்டமான விரயம் நடந்துட்டு இருக்குங்க. இதை நாம யோசித்தே பார்க்கறது கிடையாது. நம்ம விரயம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போறதுக்கு 15 நிமிஷம் கூடுதல் ஆகுது இல்லையா? அது ஒரு விரயம். இது முக்கியமான ஒரு வேஸ்ட். இரண்டாவதாக நேர விரயம்னு ஒன்று இருக்கு. நேர விரயம் அப்படிங்கிறது அது ஒன்னோடு சம்மந்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் அரசாங்க கட்டுமானங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு. ஒரு கட்டுமானத்துக்கு ஒரு 3 இல்ல 4 பகுதியாக பிரிக்கிறாங்க. இப்போ ஒரு பாலம் கட்டுறாங்கன்னா அந்த தூண்கள் அமைக்கிற வரைக்கும் ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க.
அதை தூண் அமைச்சு முடித்த உடனே ஒரு என்ஜினியர் வந்து பார்த்து சரியாக தான் தூண் இருக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் அதுக்கான பில் பாஸ் ஆகும். அந்த காசை கையில் வாங்கிட்டு தான் அதுக்கு மேலே உள்ள கட்டுமானத்தை எடுப்போம். அதை என்ஜினியர் வந்து பார்த்து அது ஓகேன்னு சொல்லி அதுக்கு மேலே கட்டுவாங்க. ஆனால் இந்த முதல் கட்டுமானம் கட்டி முடித்த உடனே அந்த என்ஜினியர் ஓகே சொல்றது காசு எதிர்பார்ப்பார். இப்போ இந்த கான்ட்ராக்டர் உடனே கொண்டு வந்து கொடுத்தா அந்த ரேட் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ கான்ட்ராக்டர் போக மாட்டார். அப்போ கான்ட்ராக்டருக்கு ரொம்ப தாமதம் பண்ண முடியாது, ஏன்னா விலைவாசி கூடும். என்ஜினியருக்கு மக்களுடைய புகார்கள் வரும், ஆகவே அவரும் கொஞ்சம் யோசிப்பார். ஆனால் இவங்க 2 பேரும் இந்த இழுபறியில் 1 வருஷம் அப்படியே போட்டிருப்பாங்க. அதனால தான் அவங்க ரோட்டில் இருக்கக்கூடிய தோண்டி போட்ட பள்ளங்கள்லாம் வருஷக்கணக்காக கிடக்கிறது காரணம் அதுதான். ஏன்னா இது அரசுக்கு உள்ளே இருந்தவன் எனக்கு தெரியும். ஒரு இழுபறி நடந்துக்கிட்டே இருக்கும். அவன் வரட்டும் அப்படிமா, அவன் வந்தால் தான் என்கிட்ட காசு, நானே போனால் அவன் காசு கேட்பான், அவனே என்னை கூப்பிடணும் நீ வரு. இது இழுபறி. இந்த இழுபறி எவ்வளவு நீளுதுங்கிற ஒட்டி தான் அந்த கட்டுமானம் நடக்கும். ஒரு 1.5 வருஷம் கழிஞ்சு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பணம் வரும். அதுக்கப்புறம் அதை கட்டி முடிச்சு 2வது இன்ஸ்டால்மெண்ட். அப்போது வெறும் 6 மாதத்தில் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு கட்டுமானம் 5 வருஷம் ஆகும். இந்த 5 வருஷத்துக்குள்ள இதனுடைய பொருட்கள் துருப்பிடிக்கும். இந்த 5 வருஷம் இந்த மக்கள் இங்கே கஷ்டப்படுவாங்க. சென்னையில் பாருங்கள், ஏர்போர்ட் முன்னாடி பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு 20 ஆண்டுகளாக அது கட்டிகிட்டே இருக்காங்க. என்னைக்கு தான் கட்டி முடிப்பான்னு தெரியல. கட்டி முடிக்கும் போது இடமே பழசாயிடும், வேற இடம் கொண்டு வேண்டி. சில சமயம் சென்னை ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்து பார்த்தா இது என்ன சிரியாவா லெபனானா, குண்டு போட்டு இடிச்சு போட்டாங்களான்னு சந்தேகம் வரும். அப்படி இருக்கு. ஏன்? இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம் தான், இந்த நேர விரயம் இருக்குல்ல. இதுதான் இந்தியா மாதிரியான 3ஆம் உலக நாடுகளுடைய பெரிய சிக்கலே, பெரிய பிரச்சனையை, ஊழல் உருவாக்கக்கூடிய தாமதம். தொடர்ந்து ஒண்ணுமே நடக்காது. ஒரு சின்ன ரோடு போட்டு முடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகுதுன்னா 3 வருஷம் தான் அந்த ரோடே இருக்கும். இதுதான் 2வது விரயம். இது மிக முக்கியமான விரயம். நண்பர்களே, 3வது விரயம் ஒன்று இருக்கு. அதுதான் இந்த 3லையும் பெரிய விரயம். அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. அது திறமை விரயம்னு ஒன்று இருக்கு. நீங்க ஒரு வேலைக்கு, ஒரு படிப்புக்கு, ஒரு தொழிலுக்கு, எதுக்குமே லஞ்சம் தான் வழி என்றால் நீங்க திறமையை வெளியே தள்ளுறீங்க. ஒரு நாடு தன் நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டேலண்ட்டை வெளியே தள்ளிட்டே இருக்குன்னா அந்த நாடு எப்படி முன்னேற முடியும்? ஒரு நாட்டினுடைய மிகச்சிறந்த மூளை உனக்கு இருந்தால் தான் நீ வாழ முடியும். அந்த மூளை காசு கொடுத்தாதான் வேலை கிடைக்கும்னா அது வெளியே போகத்தானே செய்யும். ஊழல் வழியாக தொடர்ச்சியாக வெளியே போயிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க. இப்போ ஒருத்தன் வந்து 98% மார்க் வாங்கினா அவன் 1 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து கல்லூரியில் ஆசிரியராக போவானா? அவனுக்கு வெளியே சம்பளம் கிடைக்குமே. அப்போ யார் ஒருத்தன் 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து கல்லூரி ஆசிரியராக போவான்? ஒரு திறமை இல்லாதவன் தான் போவான். அப்போ அந்த திறமை இல்லாதவன் இன்னும் 10 திறமை இல்லாதவரை உருவாக்குவான். ஒரு தேசம் திறமைகளை தொடர்ந்து மூர்க்கமாக விரயம் செய்துட்டே இருக்குன்னா அது இந்தியா. உலகம் முழுக்க பயணம் பண்ணி பார்த்தா மிகப்பெரிய இடங்களில் மிகப்பெரிய செல்வாக்கூட இந்தியர்கள் இருக்கிறத பார்க்கலாம். திறமையானவர்கள். அவங்க ஏன் இங்கே இருக்க முடியலன்னா இங்கே இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் சிஸ்டம். நீ யாரா இரு, உனக்கு என்ன திறமை இரு, நீ எனக்கு இந்த கொடுத்தாதான் உனக்கு வாய்ப்பு. ஒரு துறையில் நுழைய முடியாது. 2, நுழைஞ்ச கூட அங்கே நீ நேர்மையாக இருக்க முடியாது. நீ லஞ்சம் வாங்கணும், வாங்கி எனக்கு மேலே கொடுக்கணும், நீ இருக்க முடியாது. இந்த சிஸ்டத்துக்குள்ளே நீ ஒர்க் பண்ணவே முடியாது. இந்த சிஸ்டம் நீ வாழ முடியாது. நீ வெளியே போ, எங்கே போ, தள்ளி விட்டுட்டே இருக்க. ஒரு அடிப்படை திறமை உள்ள ஒருவன் இந்தியாவில் இருக்க முடியாது. இப்படி 3 மாபெரும் விரயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விரயம் அதுதான் பொருள் விரயம். 2வது விரயம் நேர விரயம். 3வது விரயம் இந்த திறமை விரயம். இவ்வளவு விரயத்தை தொடர்ந்து பண்ணக்கூடிய ஒரு தேசம். ஏற்கனவே இது பஞ்ச தேசம், ஏற்கனவே இது ஒட்ட சுரண்டப்பட்ட ஒரு தேசம். இந்த தேசம் இவ்வளவு விரயம் பண்ணும் என்றால் இது எப்படி மேலே எழ முடியும்? இது எப்படி வெற்றி பெற முடியும்?
அப்போ அடிப்படையில் இந்த 3 விரயங்களை எப்போ நிறுத்துதோ அப்போ தான் இது முன்னேற்றத்துக்கு நோக்கி செல்ல முடியும். அப்போ ஊழல் இருந்தாலும் நாடு முன்னேறும். முன்னேற்றத்தின் ஒரு பகுதி தான் ஊழல். இன்னைக்கு அரசியல்வாதிகள் சில்லறைகளை விட்டறிந்து சில அறிவுஜீவிகளை தேர்ந்தெடுத்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, ஊழல் இருந்தாலும் நாடு முன்னேறும். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் ஊழல் இருந்தால் தான் நாடு முன்னேறும். ஊழல் முன்னேற்றத்தின் ஒரு பகுதி. இது எல்லாமே அபத்தமான அர்த்தமற்ற உளறல்கள், சுயநல பசப்புகள். உண்மையில் இந்த பிரம்மாண்டமான ஓட்டை வழியாக இந்தியாவுடைய செல்வம் வெளியே போயிட்டே இருக்கு, வீணாய்கொண்டே இருக்கு. இவ்வளவு விரயம் இருக்கக்கூடிய ஒரு தேசம் எந்த வகையிலுமே அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாது. ஒரு பெரிய யானை நகர முடியாம சேத்துல சிக்கி இருக்கிற மாதிரி தான் இந்த நாடு கிட்ட 75 ஆண்டுகள் அசையாம கிடக்கு. உலகத்தின் பெரிய மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய இயற்கை வளம் கொண்ட ஒரு நாடு. இதோடு ஒப்பிடும்போது இதுக்கு விட பல மடங்கு பின்னால் இந்த நாடுகள், உதாரணம் சீனா நாடுகள்லாம் எங்கேயோ போயாச்சு. இது இன்னும் அதே சேத்துல அதே மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஊழல். இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்முடைய கனவுகள் நம்ம பிள்ளைகளுக்காக இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்காக தான் 100க்கு 90 விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கோம். பணம் சேர்த்து வைக்கிறோம், 1க்கு 2 வீடு வாங்கி வைக்கிறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஆனால் இந்த பையங்க படித்து வரும்போது வரக்கூடிய வாழ்க்கை, அன்னைக்கு ஒரு அரசாங்கம் எப்படி இருக்குன்னு பற்றி நம்ம கவலைப்படுறது. அவங்க உருவாகி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்னும் சிறப்பானதாக ஒரு அரசோ ஒரு சமூக அமைப்பு இருக்கணுங்கிற ஒரு சின்ன கனவு நமக்கு இருக்கும் என்றால் நம்ம முதன்மையாக ஊழல் அல்லது இந்த லஞ்சம் அல்லது முறைகேடுகளை பற்றின ஒரு பிரச்சனையோட தான் இருக்கணும். அதை நம்ம முழுக்க உடனடியாக நிறுத்த முடியுமான்னு கேட்டு என்னால் பதில் சொல்ல முடியல. ஆனால் எப்போ நம்முடைய மனநிலை அதுக்கு எதிராக தான் இருக்கணும். ஊழலை பரவாயில்லை என்று சொல்ல ஆரம்பிக்கும் போது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அதாவது ஒழுக்கத்தில் இங்கே தாய்மார்கள் இருக்கிறீங்க, ஒரு பெண்ணை பார்த்து ஓரளவுக்கு கற்புள்ளவள் அப்படின்னு சொல்ல முடியுமா? கற்பு இருக்கா இல்லையாங்கிறதான் கேள்வி, நேர்மையா இல்லையாங்கிறதான் கேள்வி. பரவாயில்லைங்க, கொஞ்சம் கொஞ்சம் அவரெல்லாம் நேர்மையானவர், அப்படி ஒரு நேர்மை கிடையாது. ஆகவே நேர்மை சார்ந்த ஒரு பிடிவாதம் நமக்கு இருந்தே ஆக வேண்டும். இந்த உணர்வை ஊழலுக்கு எதிரான போராட்டம் என்ற அளவில் அரசியல்வாதிகளுக்கு எதிராக, அதிகாரிகளுக்கு எதிராக முன்னெடுப்பது ஒரு வழி. அதே சமயத்தில் நம்முடைய பிரச்சனையில நாமளே இது முக்கியம் என்று நமக்கே ஒரு உணர்வை உருவாக்கி கொள்வது 2வது வழி. ஆகவே நேர்மையாக உண்மையாக பணியாற்றக்கூடியவர்களை கண்டடைவதும் அவர்களை மரியாதை செய்வதும் நம்முடைய கடமை. இது ஒரு வேல்யூ, ஒரு விழுமியம் அல்லது ஒரு அறம் என்று நமக்கு தோணும். நம்ம அவங்கள்ட்ட சொல்றோம், இவர் ஊழல் செஞ்ச ஒரு வீடு கட்டியிருக்கிறார், நீங்க ஊழல் செய்யலை, அந்த வீடு மேல எனக்கு மரியாதை கிடையாது, உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு என்று நாம சொல்றோம். அந்த வீடு கட்டினவருக்கு இந்த வீடு கட்டினால எனக்கு எந்த மரியாதையும் வராதுன்னு தெரிய வரும். இப்படி உலகத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்த நாடுகள் இருக்கு. நம்மளை விட இப்ப இந்தியா எப்படி இருக்கும், இதை விட 10 மடங்கு மோசமான ஊழல் நாடாக இருந்த ஒரு நாடு இருக்கு உலகத்தில். ஏன்னா அது ஒரு புதிய நிலம். அந்த நிலத்துல வெளியிலிருந்து வந்து குடியேறினவங்க தான் அந்த நாட்டை உருவாக்குனாங்க. அப்படி குடியேறினவங்க எல்லாருமே பண வெறி கொண்டு ஓடி வந்தவங்க, கொள்ளைக்காரர்கள், திருடர்கள், நாடு கடத்தப்பட்டவர். இப்ப எப்படிப்பட்ட நாடு உருவாயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. திருடர்களின் நாடு, உச்சக்கட்ட ஊழல் இந்த நாடு. ஆனா ஒரு கட்டத்தில் அது எச்சரிக்கை போகும்போது, ஒரு எச்சரிக்கை மணி அடிக்க ஆரம்பிக்கும், இதுக்கு மேல தாங்காதுங்கும் போது அங்க ஒரு ஊழலுக்கு எதிரான இயக்கம் உருவாகி வருகிறது. இதுதான் அமெரிக்கா. நான் சொல்லிட்டு இருக்கேன். தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி இருந்தார். அவருடைய மனைவி எலியனர் ரூஸ்வெல்ட் அவங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பேர் ஜீரோ டாலரன்ஸ் இயக்கம். இனி தாங்க முடியாது, தாங்கும் எல்லை தாண்டிடுச்சு. ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய பிரச்சார அலையை அவங்க உருவாக்குறாங்க. அந்த அலையினால 100% பொது வாழ்வில் இருந்து அவங்க ஊழலை ஒழிக்கிறாங்க. அதன் பிறகுதான் அது உலக சக்தியா மாறி இன்றைக்கு நம்மளையெல்லாம் ஆளக்கூடிய இடத்துல இருக்கு. ஆகவே மக்கள்கிட்ட ஆரம்பிக்கும் போது அதற்கு ஒரு பெரிய வலிமை வரும். அதற்கான ஒரு தொடக்கமாகத்தான் இந்த அமைப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே இவருடைய படியில் 2 நேர்மையான அதிகாரிகளை கண்டடைந்து
அவர்களுக்கு இந்த கௌரவத்தை செய்வது என்பது ஒரு பெரிய முன்னெடுப்பு, ஒரு சிறு தொடக்கம் தான் இது. இது நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு உறுதிப்பாடு தான். திரு ஸ்ரீதர் அவர்களையும் திரு சுபா அவர்களையும் மனமாற பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். சிறப்புரை வழங்கியதற்கு நன்றி ஐயா. அடுத்து திரு ஸ்ரீதரன் அவர்களை ஏறுப்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இனிய மாலை பொழுதினிலே இங்கு இந்த அற்புதமான விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அம்மாபாளையம் கிராமம் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் முனை அமைப்பை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்களுக்கு விருதளித்து சிறப்பித்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த இடம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிறைவை கொடுக்குது. ஒரு பெரும் தொடக்கத்துக்கு ஒரு சிறு புள்ளியாக தான் இதை பார்க்குறோம். இந்த தருணம் எனக்கு ரொம்ப உணர்வுபூர்வமான தருணம். ரெண்டு எதிர் உணர்வு நிலைகளில் வெளிப்படும் கண்ணீரையும் அடக்கி கொண்டு தான் பேசுகிறேன். இந்த ஊருக்கு நாங்கள் வந்ததுலேருந்து இந்த ஊர் மக்களோட ஒத்துழைப்பு ஒரு ரொம்ப பாராட்டத்தக்க விதத்தில், நாங்கள் எதிர்பாராத விதத்தில் இருந்தது. இதற்கு முன்னாடி ரெண்டு ஊரில் பணியாற்றி இருக்கோம், தங்கி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் ரெண்டு ஊர்லேயுமே ஒரு ஆக்டிவ் வாலண்டியர் அப்படின்னு எங்களால் ஈட்டிக்கொள்ள முடிஞ்சதுலேன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த ஊருக்கு நாங்கள் வந்த முதல் நாள் இந்த ஊரில் எங்கள் மாணவிகள் தங்கிறதுக்கான வீடு அளித்து, இலவசமாக வீடு அளித்து, ஒருவேளை அந்த வீட்டினுடைய உரிமையாளர் பணம் கேட்டாலும் இன்னொருவர் தர முன் வந்தது. அதுக்கப்புறம் இந்த நிகழ்வு நடத்துறதுக்கு அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது முதற்கொண்டு வண்டி வழங்குறது, அது மாதிரி இந்த ஊர் மக்களோட ஒத்துழைப்பு நாங்கள் எதிர்பாராத விதமாக இருந்தது. அதுக்கு இந்த ஊரில் எங்களுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ண சிவகுமாரண்ணா, அதுக்கப்புறம் தலைவர், இது மாதிரி இன்னும் நிறைய பேர், கணேசன், அது மாதிரி நான் சில பேரை நேர்லேயே பார்க்காம கூட நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜெயமோகன் சார், நாங்கள் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒர்க்லேயும் எங்கள் கூட நின்றுருக்காரு. ஏதோ ஒரு வகையில் அதுக்கு பங்களிப்பு ஆற்றியிருக்காரு. அதுக்கு என்றைக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இத்தனைக்கும் நாங்கள் நேரடியாக அவரை அழைக்கல, கிருஷ்ணன் சார் தான் அவரை அழைத்தார். இருந்தபோதும் ஒவ்வொரு முறையும் எங்களுக்காக அந்த இடத்துல நிற்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. ஜெயராம் சாரோட அலுவலகத்துக்கு நானும் கௌதமும் போயிருக்கோம் சென்னையில். அந்த அலுவலகத்துக்குள்ளே நுழையும் போதே இந்த அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு, எப்படி இயங்கிட்டு இருக்குதுன்னு எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. உதாரணத்துக்கு அங்கே ஒரு ஃப்ளக்ஸு வச்சுருந்தாங்க உள்ள அந்த வரவேற்பறையிலேயே. எந்தெந்த மாவட்ட ஆட்சியர் எந்தெந்த துறையில் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு வச்சுருந்தாங்க. இவ்வளவு வெளிப்படையாக ஒரு இயக்கம் இயங்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு முன்னுதாரணம். அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தாலுமே அவங்களுக்கு நிதி எப்படி வருது, யார் வழங்குறா, ஒரு ஆண்டில் அவங்களுக்கு வழங்கப்பட்ட நிதி, அதை அவங்க செலவு செய்தது, இது மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மையாக அவங்க தொடக்கத்திலிருந்தே பின்பற்றிட்டு வராங்க. அவங்க எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமான அமைப்பு அப்படின்னு எந்த இடத்துலையும் தயக்கம் இல்லாமல் எங்களால் சொல்லிட முடியும். ஜெயராம் சார் எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லிட முடியும். இவங்க வழியில் நாங்கள் போகிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த இடத்துல எங்களோட ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அறக்கல்வி அப்படிங்கிற ஒரு மாற்று கல்வியில் தான் நாங்கள் எல்லாருமே ஒன்றிணைஞ்சோம். அதை ஒருங்கிணைத்தவர் கிருஷ்ணன் சார். அதில் ஒரு ஆசிரியரான சுனில் கிருஷ்ணன் சார், விபிஜி சார் எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எங்களோட இந்த சிந்தனைக்கு எல்லாத்துக்குமே தொடக்க புள்ளியாக அவங்க இருந்ததில் அவங்க எல்லாத்துக்குமே கடமைப்பட்டிருக்கோம். இந்த இடத்துக்கு அவங்க வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விருதாளர்கள், விருது வழங்கினவங்க, இவங்க ரொம்ப முக்கியமானவங்க இந்த இடத்துக்கு. இந்த சிபிசிஐடியில் செந்தில் அப்படின்னு ஒருத்தர் இந்த விசாரணைகளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தார், கிருஷ்ணன் சாரோட நண்பர்.
இந்த நிகழ்வு வந்து நாங்கள் முதல் முறை நடத்துகிறோம். ஆனால் 20 வருடங்களுக்கு முன்னாடியே கிருஷ்ணன் சார் அவரோட காலேஜ் காலகட்டத்தில் நடத்தியிருக்காரு. அப்போது அந்த விஷயம் தெரிய வந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அது மாதிரி வந்து நேர்மையான ஊழியருங்கிற விருது கொடுத்தது தெரிய வந்து இந்த சிபிசிஐடி செந்தில் அவர் வந்து நம்ம துறையில் ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க, காவல்துறையில் நம்ம நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 வருடங்களாக நேர்மையாக இருக்கிறாருன்னு இப்போ தெரிய வந்தது. கிருஷ்ணன் சாருக்கும் இப்போ தான் தெரிய வந்தது. அது மாதிரி இந்த நிகழ்வு ஏதோ 2 பேர் நேர்மையாக இருக்கிறதுக்கான ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். கல்லூரி மாணவர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், பெரிய அளவில் வரல. ஆனால் இந்த காணொளிகள் அவங்கள போய் சென்றடையும் நம்புகிறோம். அதன் மூலயமா ஏதோ ஒரு 2 பேர் இது மாதிரி நேர்மையாக இருக்கணும்னு நினச்சி அதுக்கு ஒரு தொடக்கமாக அமைச்சுன்னா இந்த நிகழ்ச்சியோட ஒரு பெரு வெற்றி அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இந்த முனை அமைப்போட நோக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த அமைப்பு வந்து இந்த அமைப்போட கருத்தியல் அப்படின்னு நாங்கள் வச்சு செயல்பட தொடங்கினதே வந்து ஒரு நேர்மையான சுயசிந்தனை மிக்க சமூகத்தை நாங்கள் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இந்த அமைப்பில் தர்ம காரியங்கள் செய்கிறது வந்து குறைவாகவும் சமூக மாற்றத்திற்கான செயல்களை செய்கிறது அதிகமாகவும் இருக்கும். மரம் நடுறது, மருத்துவ முகாம்கள் நடத்துறது, அது மாதிரி தூய்மை பணிகள் செய்கிறது, இது எல்லாமே செய்யத்தான் போகிறோம். ஆனால் வந்து மிக குறுகிய அளவில் மக்களோட ஆதரவை ஈட்டும் அளவுக்கான பணிகள் தான் செய்வோம். ஒரு 10%, 20% இந்த மாதிரியான பணிகளும், இது மாதிரி ஒரு வேல்யூவை சென்றடைகிறதுக்கான பணிகளை அதிக அளவிலையும் செய்ய போகிறோம். இப்போது இந்த நேர்மையான ஊழியர்களை கௌரவிக்கிறது மாதிரியே இந்த சமூகத்தை நேர்மையின் பக்கம் கொண்டு போகிறதுக்கு என்னென்ன பணிகள் செய்யணுமோ அதைத்தான் நாங்கள் பெருமளவில் செய்வோம். அடுத்தது இந்த நூலகங்களை மீட்டெடுக்கிறது, நூலகங்களுக்குள்ள ஒரு வலைப்பின்னலை உருவாக்குறது, இது மாதிரி அடுத்தடுத்த திட்டங்கள் இருக்குது. அதை நோக்கி நாங்கள் செயல்பட போகிறோம். இப்படி நாங்கள் இந்த இடத்துக்கு செயல்படணும்னு வந்த ஒவ்வொருவருமே எந்த தருணத்துலேயுமே பணியுடனோ குன்றியோ நடந்து கொள்ள மாட்டோங்கிறத இங்கே தெளிவுபடுத்திக்க நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த முனை அமைப்பில் ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட சுய லாபத்துக்காக யாருமே வரல, எந்த ஒரு எதையும் ஈட்டிக்கொள்வதற்காக இங்கே வரல. ஒரு சமூகத்துக்கு பணியாற்றணும்னு வரும்போது அனைவருமே ஒரு நிமிர்வுடன் தான் பணியாற்றுவோம் அப்படின்னு தெளிவுபடுத்திக்க நினைக்கிறேன். இந்த அமைப்போட புதிய திட்டம் ஒன்று இருக்குது. இந்த திட்டத்தை பரிந்துரைத்தவர் வந்து கௌதம், இந்த அமைப்பில் பொருளாளராக இருக்கார். அதாவது ஒரு நாள் நேர்மை அப்படின்னு ஒரு திட்டம். இந்த திட்டத்தை நாங்கள் கடைபிடிக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று அனைவரும் நேர்மையாக இருப்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு, எந்த நாளுமே நேர்மையாக இல்லாத ஒருத்தர் வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இந்த திட்டத்தை. அதாவது ஒரு 4 புள்ளிகள், 4 பாயிண்ட்ஸ் அப்படி நாம் இந்த இதுக்கு பரிந்துரைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒன்று வந்து பொய் சொல்லாமல் இருக்கிறது. வாரத்தில் அனைத்து நாட்களுமே ஏதோ ஒரு பொய்யில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அனைவரும் பொய் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் என்ன தீங்கு எனக்கு இழைத்தாலும் பரவாயில்ல, என்ன சங்கடம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு நாள் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுத்துக்கொண்டு ஒரு நாள் பொய் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது, இதற்கு முன்னாடி நாம் ஏதோ ஒரு தவறு செஞ்சுருப்போம். அது வந்து குற்ற உணர்வு ஏற்பட்டிருக்கலாம், சிலருக்கு ஏற்படாமலும் இருந்திருக்கலாம். அந்த தவறுக்கு அந்த யாருக்கு தவறு செஞ்சோமோ அவர்கிட்ட கூப்பிட்டு அந்த தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு நினைக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தான் செய்த தவறுக்கு அந்த தவறை யாருக்கு இழைத்தோமோ அவரிடம் வருத்தம் தெரிவிக்கிறது, மன்னிப்பு தெரிவிக்கிறது அந்த நாளில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். மூணாவது, இது வந்து நாங்கள் இதற்கு முன்னும் கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடியது. இதுக்கப்புறம் வந்து அனைவருக்கும் இதை நாங்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த நிகழ்வு ஒட்டியது ஒரு நாளாவது லஞ்சம் கொடுக்காமலும் பெறாமலும் இருக்கணும் அப்படின்னு பரிந்துரைக்கிறோம். வாரத்தில் அந்த அன்னைக்கு ஏதாவது முக்கியமான நிகழ்வு லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தாலுமே கூட ஒரு நாள் முன்னையோ பின்னையோ கூட பண்ணிட்டு அந்த ஒரு நாளாவது கொடுக்காம இருந்தால் அது ஒரு தொடக்கமாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம்
பெரும்பாலும் இந்த ஒன்றை யாருமே பொதுமக்கள் கடைபிடிக்கிறது கிடையாது. அதாவது ஒரு வாக்கு அளிப்பாங்க, அதை ஆனால் கடைபிடிக்க மாட்டாங்க. குறித்த நேரத்துக்கு வரேன்னு சொல்கிறது, இந்த பணியை இந்த சமயத்தில் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறது, அது மாதிரி இஷ்டத்துக்கு ஒரு வாக்கு கொடுப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் அதை நிறைவேற்றுறது கிடையாது. அது குறைந்தபட்சம் ஒரு நாள் நான் கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஒரு உறுதியோடு அதை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த 4 குறைந்தபட்சம் இந்த 4 இதையாவது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று பின்பற்றுனா அது ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இதை எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் அப்படின்னா, ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை அன்று உங்கள் ஊரில் ஒரு உண்டியல் வைப்போம். அதில் நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை இந்த நேர்மையான நாளை கடைபிடிச்சிங்களா, அந்த கடைபிடிக்கும் போது ஏற்பட்ட நிறைவு என்ன, கடைபிடிக்க முடியாமல் போகிறதுக்கான சிக்கல்கள் என்ன ஏற்பட்டுச்சு, இது இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, அது மாதிரி நீங்கள் சொல்லலாம். அதாவது இந்த எத்தனை பேர் இதை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு தெரிய வரும்போது ஒரு 10 பேர் தொடங்கும் போது அது 20 பேராக மாறுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதை ட்ராக் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு உண்டியலில் சீட்டு நாங்களே வச்சுருவோம். நீங்கள் எழுதி அதில் போடலாம். எங்கள் அமைப்பில் இருக்கக்கூடியவங்களும் அதில் கடைபிடித்தோமா இல்லையா அப்படின்னு எழுதி போடுவோம். அதை மக்கள் விரும்பினா அவங்க முன்னாடியே படித்து காட்டவும் தயாராக இருக்கும். அது யாருக்காவது அதை சொல்கிறதுலையோ அதை எழுதுறதுலையோ தயக்கம் இருந்தால் பெயர் குறிப்பிடாமல் கூட எழுதி அந்த உண்டியலில் போடலாம். ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை இந்த உண்டியலில் போடுறதும் படிக்கிறதும் அது மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நாங்கள் இந்த அமைப்பை தொடங்கிறதுக்கு முன்னாடி அத்தானியில் ஒரு இடத்துல கிருஷ்ணன் சார் எங்களுக்கு ஒரு வகுப்பு எடுத்தார். நாங்கள் எப்படி செயல்பட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிவு தெளிவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போது அவர் போர்டில் எழுதின முதல் வாக்கியம் உலகின் தலை சிறந்த சொல் செயல் அப்படிங்கிற வாக்கியம் சேகுவாரா சொன்னது. இந்த தருணத்தில் உங்ககிட்டையும் என்னோட உறவுகள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் என்கிட்டையும் சொல்ல நினைக்கிறது ஒன்று தான். மாபெரும் துயர்களிலிருந்து மீள்வதற்கு ஒரே வழி செயல் அப்படின்னு நம்புகிறேன். அனைவரும் செயலாற்றணும்னு நம்புகிறேன். நன்றி. ஊராட்சி தலைவர் சார்பாக இருவருக்கு பொன்னாடை போர்த்துகிறோம். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இத்துடன் விழா நிறைவடைகிறது.